எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீக்லி மீட்டப்பில் உங்களை சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி வீக்லி மீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் அனுப்ப பேசுகிறதுக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்மளால் பேச முடியல, ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால மார்னிங் ஈவினிங் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மார்னிங்கில் ஆஃபீஸ் போயிருந்தனால ஐம் நாட் ஏபிள் டு டாக் டு டைரெக்ட்லி பேச முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு இது செட்டப் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ வாய்ஸ் நோட் அனுப்புகிறவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, நம்ம டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணால் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம இந்த மாதிரி செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை வி வில் ஜஸ்ட் ட்ரை. ஏன்னா நிறைய இடத்துல பார்க்குறோம் ஆஸ்க் மீ எனி திங் ஒரு செஷன் மாதிரி பண்ணால் வி கேன் ஜஸ்ட் டிஸ்கஸ் ஃப்ரீலி ஓவரால் எனி டாபிக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்னா எனி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு தமிழ் பூமி ஆர் எனி திங் எல்ஸ் வி கேன் டிஸ்கஸ் ஓவர் திஸ் அண்ட் தென் வில் கோ அபவுட் இட். ஸோ அதுதான், தட்ஸ் நாட் மச் பிக் அஜெண்டா. அண்ட் ஹியர் யூஎஸில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில் தெர் இஸ் நோ ஸ்ட்ரோம். அதனால் வெளியில் இருக்கிறதுனால ஸ்வெட்டர் போட்டு உள்ள உட்காந்துருக்கேன். ஸோ எஸ், வெளியில் மைனஸ் ஐ திங்க் 12 டிகிரின்னு நினைக்கிறேன். எஸ், -12 டிகிரி. ஸோ எஸ், தட்ஸ் இட் மை என். ஸோ எஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ராமச்சந்திரன், அருண், அஸ்மிதா, பூபதி, தேவ், ஹேமா, ஹானர் எக்ஸைலேருந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் நேம் மாற்றிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர் டு நோ ஆல்சோ. அண்ட் இலக்கியா, காவ்யா, மோஹித், பாண்டியராஜன். எஸ் கேஸ், எனிபடி ஹேஸ் எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா சாட்டில் கூட மெசேஜில் கூட நீங்கள் போடலாம். ஸோ வில் பி ஏபிள் டு வி கேன் டிஸ்கஸ் ஓவரால். ஜி வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். ஸோ ஜஸ்ட் டு கெட் ஸ்டார்டட், அருண் ஏதோ கொஸ்டின் இருக்கு அருண்? ஆமாம் ஜி, இப்போ நீங்கள் இந்த ஏஐ கோர்ஸ் போட்டிருக்கீங்களே? எஸ் ஜி, அது வந்து எனக்கு ஏடபிள்யூஸ்லாம் எனக்கு இப்போ எந்த பேசிக்ஸுமே தெரியாது. நான் ஒரு லினக்ஸ் அட்மினாக இருந்து இப்போ டிசாஸ்டர் ரெக்கவரிக்குள்ளே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு 8 வருஷமா. ஓகே. இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் இப்போ அந்த ஏஐ கோர்ஸ் படித்தேன்னா என்னால் அதை பிக்கப் பண்ணிக்க முடியுமா? அந்த பிக்கப் பண்ணிவிட்டு எனக்கு அதில் எப்படி ஜாப் எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஃப்ரெஷராக எடுத்துப்பாங்களா? அது எப்படி எனக்கு எடுப்பாங்க? சர்டிஃபிகேஷன் முடிக்கணும்னா நான் எப்படி எக்ஸாம் எழுதணும்? அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள்? கண்டிப்பாக ஜி. ஸோ உங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா ஜி? ஆமாம் ஜி. ஓகே, 8 இயர்ஸ் இன் என்ன இதில் டிசாஸ்டர் இது என்ன சொன்னீங்க? டிசாஸ்டர் ரெக்கவரியில் 5 வருஷம். ஓகே. லினக்ஸ் அட்மினா 3 வருஷம் வந்திருக்கேன் ஜி. ஓகே, தட்ஸ் பர்ஃபெக்ட் ஜி. நீங்கள் கண்டிப்பாக ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் அந்த இதுக்கு ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் ஆர் எனி டெவாப்ஸ் லைக் க்ளவுட் டசன்ட் மேட்டர், எனி க்ளவுட் நீங்கள் டெவாப்ஸ் கண்டிப்பாக மூவ் பண்ணலாம். ஏடபிள்யூஎஸ் ஹேவிங் மார்க்கெட்டில் ஒன்றா இருக்குங்களா, அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரெஷராக நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஹேவ் 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லினக்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஒரு 8+ஆகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் ஒன்றும் இஷ்யூ வராது. எப்படி படிக்கணும்னா, ஏன்னா ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ்னால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா நியூ டெக்னாலஜியுமே சம்திங் பேசிக்ஸில் இருந்து தான் டெவலப் ஆகுது. ஸோ ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ்னால் அவங்க ஏதோ க்ளவுடில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் டெர்மினலில் லினக்ஸ் தேவைப்படும் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் எல்லாமே தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அது பேசிக்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ தட் இஸ் நம்பர் 1 பாயிண்ட் ஜி. சரிங்க ஜி, இது இப்போ நம்ம சர்டிஃபிகேஷன் எப்படி? இப்போ அந்த கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் சர்டிஃபிகேஷன் எப்படி அந்த எக்ஸாம் எழுதணும், அதுக்கு எப்படி நீங்கள் கைட் பண்ணுவீங்க? எஸ் ஜி, there's 2 ways to go about it. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்க்கு போனால் சர்டிஃபிகேஷன் வந்து ஆப்ஷனல் தான். சர்டிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு எதுக்குன்னு இல்லை, பட் சர்டிஃபிகேஷன் பண்ணால் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். நம்ம கோர்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, தே கிளியர்ட் இட் ஆல்சோ. பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு வேலிடேஷனுக்காக தான் நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ண வழியே சர்டிஃபிகேஷன் பண்ணால் தான் ஜாப் அப்படின்னு இல்லை. எப்படி ஒர்க் ஆகும்னா ஜி, நம்ம வந்துட்டு ஓவரால் ரியல் டைமில் தான் எல்லாமே படிப்போம். லைக் படிக்கணும் நம்ம. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது ரியல் டைமில் எல்லாமே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்து ரியல் டைமில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸை வி வில் ஜஸ்ட் கன்வெர்ட் அவர் ரெஸ்யூம் இன்டு தட். ஓகே, நான் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அதை போடணும். அது நம்ம வந்துட்டு சும்மா சொன்னால் ஒர்க் ஆகாது, அங்கே தான் ஃபெயில் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த செஷன்ஸ் ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணியிருப்போம் ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். 1 ப்ராஜெக்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். வேறு எதுனாலுமே இப்போ நம்மளோட இதில் ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதில் என்ன இஷ்யூ வரும், இதில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க தே வுட் ஹெல்ப் அஸ். அதான் நம்ம ட்ரெயினர் சுதர்சன் இருக்கார் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸுக்கு.
ஸோ ஓகே அஷூருக்கு வி ஹாவ் லைக் ஹரி அண்ட் தங்கராஜ். ஸோ அவங்க வந்து என்ன ம் பண்ணுவாங்கன்னா they ஒர்க் ஆன் இட். ஸோ அந்த உங்கள் ப்ராஜெக்ட் வேலிடாக இருக்கா, ஓகே இஸ் இட் ரியலி a வேலிட் ப்ராஜெக்ட் அப்படின்றத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது அங்கே தான் வந்து தட் would really help and we have a இன்டர்வியூ செஷன்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஒன்ஸ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து ம் வேறு தனியாக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிடும். தட்ஸ் ஃபார் இன்டர்வியூ பர்பஸ்க்காக. ஸோ ஓகே அதில் உங்களை நம்மள மாதிரி வேலை தேடிட்டு இருக்க நிறைய பேர் அதில் இருப்பாங்க. தமிழ் மீடியம் கிளாஸ் முடித்தவங்க தான். ஸோ அவங்க கூட ஓகே சேர்ந்து தேடும் போது எங்கே ஜாப் இருக்கோ போடுவாங்க, நான் இதெல்லாம் அட்டன் பண்ண ப்ரோ அப்படின்னு போட்டுட்டு இருக்கும்போது that will ம் eventually we will get it placed. ஒரு 6 monthsல the success rate is really good. நம்ம இப்போ ட்ரை பண்ணோம்னா with the support of the group it's really high chance. ஓகே ஓகே ஜி. ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி. கண்டிப்பாக ஜி. அதோட இது 29th ஸ்டார்ட் ஆகுது. அந்த இது ஃபர்ஸ்ட் ஆமாங்க. ஒரு 4 days கிளாஸஸ் ஓப்பன் டு ஆல் தான். நீங்கள் அதை ஜாயின் பண்ணுங்க, பார்த்துட்டு தென் யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் டு ட்ரெயினர் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஓகே ஜி. அண்ட் எஸ் இன்னொன்று, இட்ஸ் நாட் அபவுட் திஸ் கோர்ஸ் ஆர் தட் கோர்ஸ். எங்கே பண்ணாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்விட்ச் டு எனி கரியர். இட்ஸ் நாட் ஓன்லி, நிறைய பேர் இருக்காங்க, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் AWS DevOps ஆர் Azure ஆர் டேட்டா சயின்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் வாட் எவர் நம்ம எடுக்கிறது அப்படியே கிடையாது. எந்த ம் கரியர்னாலும் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க. திஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட். இப்போ படிங்க, லைக் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு 8 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்தப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுங்க, பக்காவா எண்ட் டு எண்ட் நீங்களே ரிப்பீட் பண்ணி பாருங்க, எங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு பாருங்க. மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸியாக நம்ம உள்ள போயிடலாம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். அண்ட் ஆல்சோ ஒன் திங், யூஸ் ஏஐ. இப்போ ஏன்னா ஏஐ இல்லாமல் தெர் இஸ் நத்திங். ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். அண்ட் எஸ்மிதா கேட்டிருக்காங்க, இந்த மீட்டிங் வந்து பர்டிகுலர் டாபிக் பற்றி இல்லை ஜி, ஓவரால் ஜென்ரலான டிஸ்கஷன் தான். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நம்ம கேட்கலாம். இது தமிழ் பூமி ஆர் கோர்ஸ் ரிலேட்டட் ஆர் வாட் எவர் இட் இஸ், நம்ம அதை பற்றி வில் டிஸ்கஸ். இட்ஸ் நாட் அபவுட் பர்டிகுலர் டாபிக் ஜி. ஸோ ராமச்சந்திரன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஐ ஹவ் அ 6 years of experience in IT. Now I have 2 years of career gap. How can I handle the situation? ஸோ எஸ் ஜி, 6 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இதில் இருக்குது? ஸோ எனிவே வாட் எவர் த டொமைன், லெட்ஸ் சே உங்களுக்கு வந்துட்டு ஒரு SQL இல்லை டெஸ்டிங்கில் ஒரு 6 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 year கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கேப் வி ஹேவ் டு ப்ரிப்பேர். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்குதோ, மார்க்கெட் எது இருக்குது, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் SQL ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 year நான் SQL இருக்கேன்னா டேட்டா இன்ஜினியரிங் would be ஆஃப் ஃபார் மீ. SQL இருக்குது, டேட்டா வேர்ஸ் இருக்குது, நான் அப்படியே இது டேட்டா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் ரீசெண்டாக மார்க்கெட் நல்லா இருக்குது, அது சூஸ் பண்ணலாம். இல்லைப்பா நான் வந்துட்டு இந்த மாதிரி லைக் அட்மினாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த லினக்ஸ் அந்த ரிலேட்டடில் எனக்கு நல்லா ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி போனால் டெவாப்ஸு க்ளவுடு அப்படி போயிடலாம், நம்ம அந்த இதை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we need to choose something and study it. படிக்கணும். ஸோ 2 பார்ட் இருக்குது. அகைன் நான் சொன்ன மாதிரி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம படித்து நாலேஜ் அக்வயர் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை பக்காவாக நம்ம ரெடி ஆகிக்கணும். ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்படி how we are going to project அப்படின்றது இருக்குது. நிறைய கேப் இஸ் தெர் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் தான். கேப் வந்து தெர் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு கேப்புக்கும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம கேப் இருக்குது, அதை நம்ம கேப்பாகவே போட்டுட்டு நிறைய இதில் தேடலாம். லிங்க்டின்ல நம்ம வந்துட்டு we can search. அவங்க போடுற லைக் நார்மலாக ஆல்ரெடி கண்டினியூஸாக ஒர்க் இருக்கிறவங்களோட நம்ம கூட கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஸோ இப்போ நிறைய இது வந்துட்டு கம்பெனிஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஓகே கேப் இருந்தாலும் ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு வழியில் நம்ம வந்துட்டு we can try in LinkedIn. அதை ட்ரை பண்ணி நம்மளோட நெட்வொர்க் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ கேப் இருக்குன்னா ரெஃபரன்ஸ் வில் பிளே எ வைட்டல் ரோல். பிகாஸ் நமக்கு நாலேஜ் எல்லாம் இருக்கும், நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து டெலிவர் பண்ணிடுவோம். பட் அந்த இன்டர்வியூ வர்றது தான் நமக்கு வந்து that's what the makes a difference. ஒரு இன்டர்வியூ இப்போ ஒழுங்காக லைக் ஜாப்லேயே கண்டினியூவாக கேப் இல்லாதவங்களுக்கு வர இன்டர்வியூ பார்த்தினா நமக்கு ஒரு 2 வரும். ஸோ அந்த 2 நம்ம அடிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய. ஸோ ரெஃபரன்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் we can say லைக் ஒரு அன்கன்வென்ஷனல் மெத்தட் தான். இட் மே நாட் பி ஒர்க் இட், பட் இல்லைங்க கேப் இல்லாத மாதிரி நம்ம காட்டி போகலாம், பட் that's a risk associated with it. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எந்த ரூட்டுன்றதை நம்ம we have to see. பட் இதுதான் ஜி. எனிவே நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இதில் தேடினா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஜி. அண்ட் ரெஃபரன்ஸ் நிறைய பண்ணுங்கள். உங்களுக்கு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த குரூப்பில் உங்கள் கூட படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க, ஸோ தட் அவங்களுக்கு தே ஆர் ஆல்சோ சர்ச்சிங். ஸோ அந்த மாதிரி ஜாப் ரெஃபரன்ஸ் வர வர நம்ம ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு அதில் சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து கேப் இருக்கவங்களுக்கும் பொருந்தும், ஃப்ரெஷருக்கும் ரொம்ப பொருந்தும். ஏன்னா ஃப்ரெஷருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை பில்ட் பண்ணிட்டே வரணும்.
அண்ட் தென் GitHub ரெபாசிட்டரி பில்ட் பண்ணுங்கள். உங்களோட பேரில் நீங்கள் ஒரு 3 மாதம் எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னா அந்த எஃபர்ட் வந்து தெரியணும். GitHubல வந்துட்டு ஓகேப்பா இப்போ நான் கேப் இருக்குது என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி வேலிட் ரீசன். இப்போ நிறைய கம்பெனி வந்து கேப் அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லைங்க எனக்கு ரியலி பர்சனல் ரீசன்னால எனக்கு கேப் ஆகிப்போச்சு, பட் நான் வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்லாம் நான் வந்து ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், நானே ஓனாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் காட்டுறீங்க, லிங்க்டின்ல ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் காட்டுறீங்க, அண்ட் இதெல்லாம் நான் பண்ண ப்ராஜெக்ட் இதெல்லாம் எனக்கு தெரியும்னா டெஃபினெட்லி வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் ரியலி ஹை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சான்ஸ் நிறைய இருக்குது ஜி. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஓகே ஜி, கண்டிப்பாக. அண்ட் யூஸ் த கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எதுக்குன்னா, இதில் நிறைய பேருக்கு நிறைய இதில் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. அதனால ஜாப் ஓப்பனிங்ட்டு ஒரு கம்யூனிட்டி நம்ம ஒரு குரூப்பை ஓப்பன் வச்சுருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், அதில் நீங்கள் யூ கேன் ஆஸ்க் ஆல்சோ, இந்த மாதிரி இருக்குங்க என்னோட ப்ரொஃபைல் இது, அது அந்த யாராவது அந்த கம்யூனிட்டி குரூப்பில் இல்லைன்னா சொல்லுங்கள், ஜாப் போஸ்டிங் நான் அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் குரூப். நிறைய பேர் அதை ஆல்ரெடி 1000 பேரை தாண்டி குரூப் லிமிட் எக்ஸ்ட்ரானால 2வது குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போடுறத ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீங்கள் போடுங்க, இந்த மாதிரி நான் இந்த இதுக்கு யாருக்காவது ஓப்பனிங் இருந்தால் சொல்லுங்கன்னு போடுங்க. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஃபுல் டைம் ஜாப், உங்களுக்கு வந்துட்டு யூ மே கெட் சம் ப்ராஜெக்ட்ஸு, சம் பார்ட் டைமு, அந்த மாதிரி நிறைய ரிக்குவயர்மெண்ட் கூட அதில் வருது. ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவோ ஒரு சம்டைம்ஸ் இதுக்காகவோ ஒரு சின்ன கிராக்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் நாட் ஓன்லி திஸ் மெனி அவைலபிள்னாலும் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், அண்ட் ஆல்சோ இந்த மீட்டிங்கில் இருக்கவங்க யூ கேன் ஆல்சோ ஆட். இப்போ நான் சொல்கிற பாயிண்டில் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆட். திஸ் இஸ் ஜஸ்ட் ஓப்பன் ஃபோரம் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி ஜாப் சர்ச் பண்ணி இது பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் சொல்லலாம், கண்டிப்பாக அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள், இல்லைனா யூ கேன் பிங் இந்த சாட், நான் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஹாய்ங்க. ஹாய் ஜி. ஆக்சுவலி என் நேம் அஷ்மிதா. நான் வந்து மெயின் ஃப்ரேம்ல ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸ் நிறையா இருந்தது. அதனால ஒரு 6 மந்த்ஸ் வந்து நான் வந்து செல்ஃப் லேர்னிங்காக பண்ணி டெவ்ஆப்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து எனக்கு டிசிஎஸ்ல ஒரு ஆஃபர் ரிலீஸ் பண்றாங்க. ஓகே. இப்போ என்னன்னா எனக்கு ஹெசிடேஷனா இருக்கு ஆக்சுவலி, போலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அதனால இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் வந்து நான் கேப் விட்டாலும், ஏன்னா இது புதுசு இல்லவா, இப்போ நம்ம டெய்லி ஒரு பேசிஸ்ல பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு 5 to 6 டேஸ் கேப் விட்டாலும் மறந்துருது. இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு இது. அதனால எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப இருக்க ஜாபும் வந்து எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்ல. மேனேஜர்ஸ் எந்த இஷ்யூஸும் இல்ல. அவங்க பாட்டுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க, பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் ஃப்ரீயா இருக்கேன். அதனால எனக்கு அங்க போய் ஏதாவது ப்ராப்ளமா ஏதாவது மாட்டிப்பா, ஏதோ சம்திங் இட்ஸ் பாதரிங் மீ. ஸோ எனக்கு என்ன பண்றது தெரியல ஆக்சுவலி. இதுல உங்க சஜஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க? எஸ், பேசிக்கலி இது வந்துட்டு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் ஜி, வேறு திஸ் நத்திங் எல்ஸ். இட்ஸ் அபவுட் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ என்னன்னா, உங்களுக்கு அங்கே போனால் எஸ் தெர் இஸ் அ சேஞ்ச் வரும்போது மேனேஜர் மாறும், எல்லாமே மாறும். இட் வுட் பி டிஃபிகல்ட் டு அங்கே என்ன வேணால் நடக்கலாம். ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு அதிக ஒர்க் கொடுக்கலாம், இல்லை டீம் செட் ஆகும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணலான்னா, யூ ஜஸ்ட் சி வெதர் அந்த டிசிஎஸ்ல உங்களுக்கு வெதர் சேலரி அதிகமாக இருக்கா, அது ஓகேவா இருக்கா, கன்வீனியன்ஸ் வெர்சஸ் ப்ராக்ரஸ், அது ரெண்டு தான் ஜி நமக்கு இதில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ உண்மையிலே உங்கள் பர்சனல் சுச்சுவேஷன் படி ஓகேங்க, எனக்கு வந்துட்டு இந்த ஜாப் போனால் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும், ஒரு சேஞ்ச் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தால் யூ கேன் டெஃபினெட்லி சூஸ் இட். அண்ட் உள்ளே போய் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டு போனாலுமே ப்ராஜெக்ட் எடுத்தோடனே டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸில் தெர் இஸ் நாட் இமீடியட்லி ஒரு இமீடியட் இதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் வராது. யூ கேன் ஒரு கான்ஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டால் வி கேன் கிராஜுவலி வந்துடலாம். ஸோ ஓவரால் நான் பார்த்தது அப்படி தான் இருக்குது. ஸோ இமீடியட் ஏன்னா போனோடனே உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கணும், ப்ராஜெக்ட் கேட்டி வரும், அதெல்லாம் வரதுக்கே ஒரு வில் ஹாவ் சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட் அண்ட் தென் ஒர்க் ஆன் இட். அண்ட் ஆல்சோ நீங்கள் கரண்ட் ப்ராஜெக்டில் உங்களுக்கு பெருசாக கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, யூஆர் ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறது. லாங் டேர்ம் கரியரில் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கிற மாதிரி இப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும், பட் கரியர் நமக்கு வேணும், ஒரு நல்ல நெக்ஸ்ட் போகணுன்னா ஒரு கொஞ்சமாவது ஒரு சேலஞ்சிங் என்விரான்மெண்ட் வில் பி பெட்டர். தட்ஸ் வாட் ஓவரால் இதில் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில். ஏன்னா ஒரு லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம ட்ரைனிங்கில் ஒருத்தவங்க வந்தாங்க. இஸ் 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் 18 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, நான் வந்து இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன், டக்குன்னு என்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, லைக் 1 வீக்கில் தூக்கிட்டாங்க, எனக்கு என்னன்னு தெரில, நான் வந்துட்டு இதில் யூடியூப்பில் பார்த்தேன், உங்களோட ஹடூப் பிக் டேட்டா வீடியோஸ்லாம் பார்த்தேன், எனக்கு பிக் டேட்டா ட்ரைனிங் எடுங்க, ஏன்னா லைக் வேலை இல்லை, ஐ ஹாவ் அ ஃபேமிலியோ ஐ நீட் டு சப்போர்ட் அந்த மாதிரி. லைக் ஏன்னா 18 இயர்ஸ்னால் பார்த்துக்கோங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, குழந்தைங்கலாம் டீனேஜில் இருக்கும். ஸோ தென்
இமீடியட்டாக அந்த 2-3 மந்த்ஸில் ஹி ஒர்க் அண்ட் தென் அதில் படித்து நிறைய இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆகி தென் அவர் வேலை கிடச்சி வென்ட் டு துபாய். லைக் இமீடியட்லி சேலரி ஹைக் 100% 200% வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா துபாய் போயிட்டாரு. அங்கே வந்து ஹீஸ் ஓகே. ஸோ எய்தர் வி ஹவ் டு சி எப்படி இல்லை ப்ராக்ரஸ் ஆகுது, சேஞ்ச் ட்ரை பண்ணி இப்போவே நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு சேஞ்சில் வந்துட்டோம், உங்கள் சேஞ்ச் வந்து நேரம் ஏதாவது போயிட்டோம்னா ஓகே. பட் இந்த ஜாப்லேருந்து நாளைக்கு நம்மள தெர் இஸ் நோ ஜாப் இஸ் இது இல்லை. ஸோ அதனால் அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு யூ ஹவ் டு டிசைட் ஜி. அதுதான் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ ஜி. பட் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்காது. நினைக்கிறத அதிகமாக ஓகே. கஷ்டமாக இருக்கலாம். பட் that's a different thing. பட் நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இருக்கட்டும், அப்படிலாம் இல்லை. ஸோ இட் would be இதுதான். நீங்கள் ஜஸ்ட்டு கீப் லேர்னிங் ஜி. தட்ஸ் வாட் இட் இஸ். ஓகே ஜி. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த சர்க்கிள்ல, வேற கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், ஹெல்ப்லாம் ஒரு சிலவங்க பண்ண மாட்டாங்க. நம்மளே தான் பண்ற மாரி இருக்கும். அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இன்னும் ஹெசிடேஷனா இருக்கு. எஸ் எஸ் அதை நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு போகல. எனிவே அவங்க ப்ராஜெக்ட்டுக்கே போனாலும் ம். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஹெல்ப் அது வந்து யார் சொன்னாலும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் ம். உங்களை யூ ஜஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா எதுக்காக மற்றவங்க ஹெல்ப்புக்கு நம்ம ஏன் வாங்கணும்? நம்ம ஹெல்ப் கொடுக்குற லெவலுக்கு போகலாமே. லைக் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அந்த டாஸ்க்கை முடிக்கிறது தானே நம்ம வேலை. அதை தாண்டி ஒன்றும் ம். பெரிய வித்த ஒன்றும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ட் வித் ஏஜி நீங்கள் ஏஐ எப்படி யூஸ் ஓகே. பண்ணணும்னு கற்றுக்கோங்க. யுவர் லைஃப் வில் பி ஓகே. ஸோ மச் ஃப்ரீ. லைக் ஏஐ இஸ் க்ரோயிங் ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம ஏஐ அளவுக்கு க்ரோ ஆகிறோமானா இல்லை. நான் பார்க்குற வரைக்கும் ஒரு 30% தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏஐ கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. நானே இன்னும் யூஸ் பண்ணல. பட் நான் பார்க்குற போது அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. நம்ம அந்த 30%ல் ஒருத்தங்களா இருந்துட்டு ஏஐ பெட்டராக யூஸ் பண்ணோம்னா நம்மளோட முன்னாடி உள்ள நிறைய விஷயங்கள் இப்போ ஈஸியாக வந்துடுது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. டெஃபினெட்லி இது என்னை மாதிரி பேசிக்கலி சோம்பேறிகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. ஷியோர் ஜி. தேங்க்யூ. ஐ திங்க் கிருஷ்ணாஜி யூ வாண்ட் டு ஆட் சம்திங் ஜி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் கிருஷ்ணா. Uh, I ஜி நான் போன இயர் டெவாப்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டேன் ஒரு ஆகஸ்ட் மந்த் போல. ஸோ ஓகே அப்போதைக்கு ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ என்ன ப்ராப்ளம்னா 90 days நோட்டீஸ் பீரியட் இருக்கு. இப்போ 4 years எனக்கு கம்ப்ளீட் ஆக போகுது ஃபுட் வந்துச்சுன்னா. ஸோ இந்த இந்த இன்பிட்வீன் மந்த்தில் ஒரு 3 to 4 இன்டர்வியூஸ் தான் எனக்கு வந்திருக்கு காலுமே. அதில் 2 வாக்கின் அட்டன் பண்ணியிருக்கேன், 2மே ரிஜெக்ட் தான் இருக்கு. ஸோ ஓவரால் கோர்ஸ்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஜி. பட் ஆனால் இந்த கால்ஸ் வர்றது இதில் தான் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. நான் இது ஸ்ரீநாத் அது எல்லாமே ரெஸ்யூம் அவர்கிட்ட செக் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு ப்ரோ. ம் ஸோ இதான் கொஞ்சம் லேக்காக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. எவ்வளோ நாளாக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஜி? ஒரு அக்டோபர்ல இருந்து. அக்டோபர்லேருந்து சர்ச் பண்ணி ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு ஆமாம் 3 months. ஸோ 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கல்ல. லைக் வாட் இஸ் த ஆமாம். இதில் எந்த கேப் எதாவது ஐடென்டிஃபை முடிஞ்சதா? ஏன் கிராக் பண்ணல? அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் வச்சு நம்ம இன்டர்வியூ குரூப் போயிட்டு இருக்குல்ல, அதில் பேசுனீங்களா? அதுல வீக்கெண்ட் இன்ட்ராக்ஷனும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ம் பட் நடுவில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, இதை அட்டன் பண்ண முடியல. கொஞ்சம் சாட்டர்டே அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் இருந்ததுனால. ஸோ ஓகே அதெல்லாம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் கொஞ்ச நாள். இப்போ 2 to 3 months கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்கு அந்த வீக்கெண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ ஓகே பட் அதனால செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நான் என் சைடில் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் கால்ஸ் வர்றது தான் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. இப்போ இந்த 2 வாக்கிங் இன்டர்வியூ இது பண்ணதுலையுமே அவங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ம் கண்டிப்பாக ஜி. ஸோ ப்ராஜெக்டை நீங்கள் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைக் லைக் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வி கேன் டிஸ்கஸ். இது நீங்கள் தனியாக கூட எனக்கு பிங் பண்ணுங்கள். ஐ வில் சி எவாலுவேட் த ப்ராஜெக்ட் அண்ட் ஐ வில் கனெக்ட் யூ டு த இது ட்ரெயினர். ஆல்ரெடி உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும், பட் வி வில் சி எப்படின்றது. ஸோ ப்ராஜெக்ட் இஸ் ஓகே அ கீ. ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தே ஷுட் நாட் லைக் வி ஷுட் ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். ஓகேங்க, இதில் நான் பண்ணியிருக்கேன்னா கமெண்டாக நம்ம கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட ஆன்சர்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு ஓகே ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இட் வுட் பி குட். அண்ட் வாக்கின் ஆப்வியஸ்லி 1-2 இன்டர்வியூ போகிறதுக்கு இது தான் இருக்குது. ஸோ ATS ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் 4 years எஸ் உங்கள் இதுக்கு
இன்டர்வியூஸ் வரும். பிகாஸ் 4 years இஸ் ரியலி குட் அமௌண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு ஸ்டார்ட் வித். 4 to 10, 12, 15லாம் நிறைய இன்டர்வியூஸ் வரும். நம்ம கரெக்டாக ரெஸ்யூம் போட்டு சர்ச் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். டெஃபினெட்லி தெர் இஸ் அ சான்ஸ். பட் எஸ், ஒரு 3 months ட்ரை பண்ணியிருக்கீங்க, டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். யூ வில் கெட் த்ரூ இட் ஜி. டெஃபினெட்லி ஒர்க் ஆகும். எப்படி ரெஸ்யூம் போடுங்க அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ், லிங்க்டின் அந்த இதில் கொஞ்சம் எஃபர்ட் நீங்கள் இன்னும் போட்டு இது பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அந்த இது ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே ஜி. இப்போ இந்த 90 days நோட்டீஸ் பீரியட்ங்கிறது அது எப்படி ஜி இப்போ இது கொண்டு ஓவர் கம் பண்றது? அது மோஸ்ட் ஆஃப் த வச்சுட்டு எப்படி கம்பெனிஸ் ஒத்துக்கிறாங்க தான் ஜி. சில தடவை என்ன பண்ணுவோன்னா, லைக் நான் சொல்கிறதுலாம் அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இது வந்து இட்ஸ் யூஸ் இட் யூர் ஓன். இதுதான் நான் சில இதெல்லாம் எப்படின்னா, நம்ம 30 days நோட்டீஸ் பீரியட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா ஓகே ஒன்ஸ் நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்டு ஸோ குட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தே வில் வெயிட் ஆல்சோ. அவங்க ஒத்துக்கிறாங்க, இல்லைன்னா சம்டைம் தே பை அவுட். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ரொம்ப 90 days பட் ரொம்ப வரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஓகே 30 days நோட்டீஸ் பீரியட் போட்டு விடுங்க. வந்து நீங்கள் ஓகே டெக்னிக்கல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தே வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் யூ, தே வுட் பை அவுட். லைக் கொடுத்து உங்களோட இதை ஃபாஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப டோன்ட் லெட் இட் ஸ்டாப். உங்கள் டெக்னிக்கலாக யூ ப்ரிப்பேர், யூ அட்டன் 100%. நம்மளோட வீக்கெண்ட் செஷன்ஸ் டெஃபினட்டாக அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ செஷன்ஸ் ஓகே அட்டன் பண்ணி ஆக்டிவாக இருங்க. தேட் இஸ் கீ டு சக்ஸஸ். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஆல்ரெடி மந்த்லி 2-3 jobs 5 jobs வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள அனலைஸ் பண்ணுங்கள், அவங்க கூட பேசுங்க, அவங்க போடுற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தென் டெஃபினெட்லி யூ வில் கெட் இட். ஷியோர் ஜி. ஓகே கண்டிப்பாக ஓகே தேங்க்ஸ் ஜி. சரி, தேங்க்யூ. அண்ட் இலக்கியா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சாய் சார், ஐ ஹேவ் 8+ years of experience in Oracle PLSQL developer. I would like to upgrade my skills now. Learning Snowflake as transition would be easy for me. What's your advice? Yes. நீங்கள் PLSQL இருக்கீங்க. ஸோ ஸ்னோஃப்ளேக், எஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். நிறைய இதில் வந்துட்டு இருக்கு. பட் இட்ஸ் அ ப்ராடக்ட். ஸோ ஸ்னோஃப்ளேக் படிக்கிறது நீங்கள் படிச்சுக்கலாம். ஸ்னோஃப்ளேக் மட்டுமே வச்சு உங்களுக்கு ஜாப் கிடச்சிருமான்னா தெர் இஸ் அ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கோப் இருக்குது, லிமிட்டட் அமௌண்ட். அண்ட் ஸ்னோஃப்ளேக் கம்ஸ் வித் க்ளவுட். ஸோ க்ளவுடு ப்ளஸ் ஸ்னோஃப்ளேக் படிங்க. இட் இன்க்ரீசஸ் யுவர் லேர்னிங். அண்ட் ரைட் நோ நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் ஆகணுமாஜி, இல்லை யூ ஜஸ்ட் வாண்டட் டு செல்ஃப் லேர்ன் சம் நியூ டெக்னாலஜிஸ்? வாட் இஸ் த சினாரியோ ஹியர்? இலக்கியாஜி இருக்கீங்களா? ஜாப் ஸ்விட்ச் பண்ற மாதிரி தான் ஜி பாக்குறேன். ஓகே, ஜாப் ஸ்விட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ டு லேர்ன் டேட்டா இன்ஜினியரிங் ஜி. க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா தேட் வுட் இன்க்ரீஸ் யுவர் பேண்ட்வித் டு நிறைய ஜாபுக்கு ஓப்பனிங் இருக்கும். ஸ்னோஃப்ளேக்கோட ப்ளஸ் ஸ்னோஃப்ளேக் படிச்சுக்கோங்க. தேட்ஸ் வாட் இட் இஸ். ஸ்னோஃப்ளேக் ப்ளஸ் க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் படிங்க. தேட் வுட் இன்க்ரீஸ் a lot more job openings. ஈஸியாக நீங்கள் ஒரு 3-6 months யூ கேன் புட் எஃபர்ட், தென் யூ கேன் ஸ்விட்ச். ஸோ அது ட்ரை பண்ணுங்கள். ஸ்னோஃப்ளேக் அலோன் மைட் நாட் ஓகே பி ஜி. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஜாப்ஸை விட இது வந்து நல்லா உங்களுக்கு உங்கள் கரியரே ஒரு டிரான்சிஷன் கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் PLSQL ஆல்ரெடி இருக்கிறதுனால யூ ஹாவ் அ பேசிக் ஆஃப் SQL நாலேஜ், பேசிக் டேட்டாபேஸ் நாலேஜ் அது இருக்கும். டேட்டா வேர்ஹவுஸ் நாலேஜ் இருக்காஜி, அந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? டேட்டா வேர்ஹவுசிங், ETL. எஸ்டி கரண்ட் கம்பெனி இப்போ டேட்டா வேரோஸ் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் இப்போ அடுத்தது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. சூப்பர். அப்போ நீங்கள் ஆல்ரெடி டேட்டா இன்ஜினியர் தான். நீங்கள் வந்துட்டு டேட்டா இன்ஜினியர், யூஆர் ஆல்ரெடி டேட்டா இன்ஜினியர். ஸோ டேட்டா இன்ஜினியரிங், க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங்காக அவங்க ப்ரொஃபைலை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக போங்க. தேட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ எனக்கு ஃபுல்லா SQL மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ நான் டேட்டா இன்ஜினியரிங் போனா பைத்தான்லாம் படிக்கணுங்களா? அது எவ்வளோ பேசிக்ஸ் ஆஃப் ஈஸியா பைத்தான் எனக்கு அது தேவைஜி. சரிஜி, என்ன கேட்டிங்க? எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்க? ஸோ ஆமாஜி. கண்டிப்பாக ஜி, இப்போ பைத்தான் பேசிக்ஸ் இப்போ தேவை. SQLலே இருக்கேன். ஸோ இப்போ நான் டேட்டா இன்ஜினியரிங் போனா எனக்கு பைத்தான் தெரியணும் இல்லையா? ஸோ அது எனக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், அது எவ்வளோ நானும் SQL தான் இது ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கரியரை. லைக் அரௌண்ட் ஒரு 4 years SQL தான் இருந்தேன். ஃபுல்லி SQL 2 years to 3 years. ஸோ ஃபுல்லி SQL தான் இருந்தேன். ஒன்ஸ் நான் ஸ்விட்ச் ஆகும்போது நான் ஜாவாக்கு ஸ்விட்ச் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அப்படி வரும்போது தெர் இஸ் அ ரூட் அப்படி போச்சு. அதனால் ஸ்விட்ச் ஆக டெஃபினட்டாக ஈஸி ஸ்விட்ச் ஆகலாம். பைத்தான் பேசிக்ஸ் படிக்கணும். நம்ம ரொம்ப டாப் லெவல் நாலேஜ் அப்படி தேவையில்லை. பைத்தான் கோடை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பேசிக்காக இப்படி தான் ரன் ஆகுது கோடுன்னு தெரியணும், கோடு எடிட் பண்ண தெரியணும், இதெல்லாம் டெஃபினெட்லி நமக்கு தெரியணும்.
அண்ட் அந்த லெவலுக்கு நம்ம கம்ஃபர்டபிலிட்டி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கோட் ஏன்னா டேட்டா இன்ஜினியருக்கு வந்து உங்களுக்கு மெயினாக எஸ்கியூவில் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய இது போனாலும் எஸ்கியூவில் வச்சு நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நாங்களே கோட் எழுதுறோன்னா, இப்போ நான் பர்சனலி என்னோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து எஸ்கியூவில் இருந்து டேட்டா இன்ஜினியராக வந்ததுனால நான் எந்த கோட் எழுதினாலும் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் எஸ்கியூஎல். இப்போ ஸ்பார்க்னா அப்பாச்சி ஸ்பார்க் இருக்குது, ஸ்பார்க்கில் நான் ஸ்பார்க் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிடுவேன். உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் சினாரியோ வருதுன்னா நான் அதை எஸ்கியூஎல்லாக உள்ள எழுதி கொண்டு வந்துடுவேன். ஸோ அட் த எண்ட் அவங்களுக்கு டெலிவரி ப்ராஜெக்ட் தான் டெலிவரி, நான் டெலிவரி பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எஸ்கியூஎல் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேட்டா இன்ஜினியராக வாட் எவர் த டேட்டா இன்ஜினியர் ஹையர் லெவல் போனாலும் இது வந்து ரொம்ப எஸ்கியூஎல் ஸ்கில் இருக்கிறது, தட்ஸ் அ பேஸ். அண்ட் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு மெயினான திங். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் எஸ்கியூஎல் தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி இல்லை. நமக்கு என்ன மாதிரி டீட்டெயிலாக தெரியும்னா, ஒரு டேபிளில் கொடுத்தா உங்களுக்கு பை டிஃபால்ட் பை த லுக் ஆஃப் இட் உங்களுக்கு ஓகே இது இந்த கீ இந்த ஜாயின் பண்ண டக்கு டக்கு நம்மளுக்கு வந்து புரிய வந்துடும். ஹேவிங் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹோப் தட் லெவல் நாலேஜ் நமக்கு இருக்கும். பட் நம்ம அதை கன்சிடரே பண்ணுறதில்ல. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்கும்போது இட் ரியலி ஆட்ஸ் அப் இன் டேட்டா க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங்கில் ஒர்க் ஆகும். கோடிங் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் தான், அது மெயின் பார்ட் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா வரும், டேட்டா ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. ஸோ பேசிக் லைக் ஒரு பேசிக் டு மீடியம் பைத்தான் இஸ் எனஃப். அண்ட் ஆல்சோ வித் த ஏஐ அண்ட் டூல்ஸ் அது கோட் எழுதுறது ரொம்பவே ஈஸியாகிட்டு இருக்கு. பட் நம்ம படிக்கவே வேணாமான்னா அப்படி கிடையாது, கண்டிப்பாக படிக்கணும். படிக்காமல் கோட் எழுதுனா ஒன்றுமே புரியாது. ஏன்னா அது இட்ஸ் ரைட்டிங் ஸோ மச் காம்ப்ளெக்ஸ் கோட் எழுது நமக்கு புரியாமல் போயிடும். ஸோ வி நீட் டு லேர்ன், பட் பேசிக் லேர்னிங் இஸ் எனஃப். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுங்கள் வித் ஸ்னோஃப்ளேக் ஆல்சோ ஆடட் இன் த ஸ்கோப். அதில் ட்ரை பண்ணுங்கள், இட் வுட் ஒர்க் அவுட். ஓகே ஜி, தேங்க்யூ ஜி. Super ji, thank you. Yeah, hi Mohammed ji. Please you can unmute and speak ji. ஹலோ. ஸோ நான் வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டில் இருக்கேன் காக்னிசன்ட்டில். 1 year-ஆக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போதைக்கு நான் இன்டர்வியூ செஷன் வந்து நான் அட்டன் பண்ணல. லைக் வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் அவங்க அட்மின்கிட்ட. ஸோ நான் வந்து இப்போ ஒன்றும் டெவாப்ஸ் ப்ராக்டிக்கல்லாம் ஒன்றும் பண்ணி முடியல. கோர்ஸ் முடிஞ்சிச்சு, டெவாப்ஸ் ப்ராக்டிக்கல்லாம் ஒன்றும் பண்ணி முடியல. ஸோ பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமா லைக் ஒரு டைமில் தான் லைக் இன்டர்வியூ செஷன் ஜாயின் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் கம்பெனி நோட்டீஸ் பீரியட்னா அது எப்போ நான் கொடுக்கணும்? இப்போ நான் ஜாப்ஸ் போகணும்னு பார்க்குறேன். இப்போ நான் வேறு கம்பெனிக்கு போகணும்னா எப்போ நான் நோட்டீஸ் பீரியட் சொல்லணும்? ஏன்னா நான் நோட்டீஸ் பீரியட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ செஷன் ஆரம்பிப்பீங்களா? இல்லைன்னா நான் ஒரு லெவலுக்கு கிளியராக இன்டர்வியூ கிளியராக பண்ணுற லெவல் வந்துட்டேன்னா அதுக்கப்புறமா நோட்டீஸ் பீரியடை அப்ளை பண்ணணுமா அந்த மாதிரி? இது வந்து இட்ஸ் பியூர்லி பர்சனல் சுச்சுவேஷன். பட் இன்டர்வியூ செஷன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒன்ஸ் பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இன்டர்வியூ செஷன் இஸ் ஓப்பன். ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இன்டர்வியூ செஷன் அந்த குரூப் இஸ் ஓப்பன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்டர்வியூ செஷன் இல்லை, நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன். இல்லை நீங்கள் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணலையா? இல்லை குரூப்பில் இருக்கேன். பட் ஆனால் நான் இன்னும் செஷன் ஸ்டார்ட் பண்ணல. நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன். எஸ் தட் இஸ் ஃபைன் ஜி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஜி, நம்ம உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஓகே நான் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணுற அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன்றதுனால பேப்பர் போட்டுறாதீங்க. தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். பிகாஸ் மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது ஏன்னா டிசம்பர் டயத்தில் அப்படியே குறையும், அப்படியே ஏறி வரும். மார்க்கெட்டோட ரிக்குவயர்மெண்ட் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் வேரியஸ் திங்ஸ். லைக் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் அதெல்லாம் நடந்தால் நம்ம மார்க்கெட்டில் வருது. ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோன்ட்டு பேப்பர் போடாதீங்க. அன்லெஸ் அன்டில் யூ ஹேவ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இல்லை இப்போ கரண்ட் ஜாப்ல ரொம்ப கடுப்பாக இருங்க, நான் சும்மா இருந்தால் கூட ஓகே தாங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. பட் மற்றபடி யூ கண்டினியூ யுவர் கரண்ட் ஜாப் அண்ட் தென் ஒன்ஸ் ஆஃபர் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பேப்பர் போடுறது தான் தட்ஸ் வாட் அட்வைசபிள். ஓவரால் இட்ஸ் ஓவரால் திங். பட் சினாரியோ மாறும். அப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ லைக் எந்த கம்பெனி சேர போனோம் சார், லைக் எம்என்சி மாதிரி சேர்ந்தேன்னா ஸோ அவங்க கிட்ட 3 months நோட்டீஸ் பீரியட் கேட்டு நோட்டீஸ் பீரியட் இங்கே செலக்ட் ஆகிட்டேன்னா 3 months நோட்டீஸ் பீரியட் கேட்டேன்னா ஸோ நான் வந்து இங்கே சொல்லிட்டு அப்புறம் லைக் ஸ்விட்ச் ஆகிக்குவேன் அந்த மாதிரி. ஆமாம் அப்படி தான் ஸ்விட்ச் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் காட் ஆஃபர், உங்களுக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே உங்கள் கரண்ட் கம்பெனியில் நோட்டீஸ் பீரியட் சொல்லிக்கலாம், நீங்கள் பேப்பர் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இப்போ கம்பெனிஸில் வந்து லைக் எப்படி இப்போ நீங்கள் சர்வீஸ் பேஸ்டாக தான் லைக் பேஸ் பண்ண வைக்கிறீங்களா இல்லை எப்படி அந்த மாதிரி கேட்குறேன்? சர்வீஸ் பேஸ் எம்என்சி மாதிரியா? ப்ராடக்ட் பேஸ்லேயும் பிளேஸ் ஆயிருக்காங்க, சர்வீஸ் பேஸ்லேயும் பிளேஸ் ஆயிருக்காங்க.
லைக் பட் ப்ராடக்ட் பேஸ்னா லைக் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இன்டர்வியூ லேட் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. சர்வீஸ் பேஸ்னால் சும்மா சேர்த்துக்குவாங்களே, அப்படிலாம் கிடையாது. நமக்கு நாலேஜ் இருக்கிறத வச்சு தான் எல்லா இதுவும் போக முடியும். ப்ராடக்ட் பேஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட 2 லெவல் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஆர்கிடெக்சர், டேட்டா, இது பேசிக்ஸ்லாம் கேட்பாங்க. அண்ட் த ஹையர் த ப்ராடக்ட் கம்பெனி த மோர் த இன்டர்வியூ வில் பி. லைக் நம்ம ஃபேஸ்புக் போனோம் இல்லை கூகுள் போனோம் அப்படின்னா அதுக்குள்ள இன்டர்வியூ லெவல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், அந்த கோர் லெவலில் போய் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் ஆல் அதுதான் ஜி. பட் நீங்கள் அது யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் இட் ஃபார், அப்படி பிரிக்காதீங்க. யூ ப்ரிப்பேர் ஓவரால் ப்ராஜெக்ட். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் இப்படி ஒர்க் ஆகுங்க, இதுக்கு இது வரும் இது வரும்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதை ட்ராக் டவுன் பண்ணி ப்ரிப்பேர் ஆகுங்க. அப்படி பண்ணும்போது யூ கேன் கோ அண்ட் அட்டன் எனி இன்டர்வியூஸ். அண்ட் ப்ராடக்ட் பேஸில் எஸ், சில கம்பெனிஸில் கூட 2 லெவல் ஆஃப் இன்டர்வியூ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்கிடெக்சர் இன்டர்வியூ, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி வைப்பாங்க. பட் ஆனால் இப்போ நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி லைக் எயின் பண்ணணும்னா லைக் சிஸ்டம் டிசைனும் படிக்கணுங்களா கேஸ்? எஸ், நீங்கள் சிஸ்டம் டிசைன் படிக்கணும். பட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் கிவ் சம் இன்டர்வியூஸ் அண்ட் சி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட் பேஸ்லேயுமே அந்த மாதிரி இருக்காது. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் என்ன ரோல் அப்ளை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லா ரோலுக்குமே உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ப்ராடக்ட் பேஸ்லேயும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அட்மின் தேவை இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் திங்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் ரோலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஓகே, நான் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக போகணும், டிசைனிங்கில் போகணும், ஒரு கோடில் போகணும் அப்படின்னா டெஃபினெட்லி அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ், நீங்கள் டேட்டா டிசைன் படிக்கணும். பட் ஃபர்ஸ்ட் வாட் ஐ வுட் சே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 1 year 1 year ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட். ஓகே, தென் இன் தட் கேஸ் நீங்கள் என்ன ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே 1 year கரெக்டாக டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அட்டன் சம் இன்டர்வியூஸ். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். பிகாஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு என்ன ஓப்பனிங்ஸ் வருது அப்படின்றத பார்த்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். தென் யூ வுட் நோ. ஏன்னா இதெல்லாமே ஜென்ரலைஸ்டு கான்செப்ட்ஸ். ப்ராடக்ட் பேஸ்னால் கஷ்டமாக இருக்கும், இதுனா அது அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ட்ராக் எனி திங். யூ ஜஸ்ட் லேர்ன் ப்ராப்பராக. இதுதாங்க ப்ராஜெக்ட். 1 yearக்கு நீங்கள் வந்து உங்களோட கிட்டப் பக்காவாக பில்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஏஐ நாலேஜஸ் வளர்த்துக்கோங்க. எப்படி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறதுன்றத அந்த நாலேஜ்லாம் வளர்த்துக்கோங்க. லிங்க்டின்ல ஆக்டிவாக இருங்க. தென் யூ வுட் கெட் இன்டர்வியூஸ். தென் யூ வில் ஈஸிலி கோ. 1 இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். யூ வில் லேர்ன் த இது. ஏன்னா எல்லாம் வேணால் நான் அட்டன் பண்ணி என்ன வேணால் நான் சொல்லிக்கலாம். லைக் எனக்கு ப்ராடக்ட் பேஸ் கஷ்டமாக இருந்துங்க, நான் செலக்ட் ஆகிட்டேங்க, பெரிய ஆளுங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். 1-2 அட்டன் பண்ணுங்கள். தென் யூ ஜாயின். அண்ட் வெயிட் பண்ணாதீங்க. அந்த இன்டர்வியூ செஷன்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுலாம் வெயிட் பண்ணாதீங்க. சும்மா ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஜாயினிங் தேர் ஆல்சோ. அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹவ் டைம், இல்லைங்க எனக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படின்னா தட்ஸ் ஃபைன். பட் இல்லைனா ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஜாயின் பண்ணி கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வருவாங்க, ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ண வருவாங்க, மார்க் இன்டர்வியூஸ் நடக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். அண்ட் பாண்டியராஜன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. Haji, AWS Cloud System Administration Professional with 15 years of experience, overall IT infrastructure experience இருக்கு. ஓகே, 10 years System and Network Admin, 5 years hands-on experience in AWS Cloud Technology. ஓகே ஜி, with 15 years of overall IT infrastructure including 11 years in System and Network Administration and over 4 years of hands-on experience working with AWS Cloud Technology. AWS admin job better. I need to search AWS DevOps. Yes, definitely you can giving 15 years of experience overall, you can definitely try to cover all the domains. So இப்போ currently எதில் ஒர்க் பண்ணுறீங்க ஜி? இன்க்ளூடிங் ஒர்க்கிங் ஆன் AWS Cloud Technologies. இப்போ currently AWS அட்மினாக இருக்கீங்களா இல்லை AWS எதில் இருக்கீங்க ஜி? வாட் இஸ் த ரோல் எக்ஸாக்ட்லி யூஆர் பிளேயிங், பாண்டியராஜன் ஜி? நோ, ஆக்சுவலா வந்துட்டு நான் 2 months ஆயிடுச்சு இப்போ நான் ஜாபை குவைட் பண்ணி. AWS அட்மினா தான் இருந்தேன் நான். ஸோ அதனால இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சர்ச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் சைடு சர்ச் பண்ணேன். பட் எனக்கு அட்மின் இதே ரோலே எனக்கு வந்துச்சு. அதுல வந்துட்டு இப்போ டெக்னாலஜிஸ் வந்துட்டு சேஞ்ச். ஸோ இப்போ அந்த டெக்னாலஜிஸ் அந்த க்ளூ அந்த மாதிரி ஸ்பார்க் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பட் என்னோட ஃபோக்கஸ்லாம் வந்துட்டு டெவாப்ஸ்ல இதுல இருந்தது, குபர்நெட், டாக்கர் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ல இருந்தது. ஸோ அதனாலதான் இப்போ வந்துட்டு இது பெட்டரா இல்ல அது போறது பெட்டரா, நான் AWS அட்மினாவே இதெல்லாம் இந்த புது டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணிட்டு போறது நல்லதா? ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி யூ காட் அ ஜாப் ஆஃபர் ஜி, AWS அட்மின் வித் க்ளூ அந்த இதில் உங்களுக்கு கிடச்சிருச்சா?
இல்லை யூஆர் ஸ்டில் இல்ல சர்ச்சிங்? அதுல வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டேன். ஏன்னா வந்துட்டு க்ளூவை பத்தி எனக்கு தெரியாது, ஸ்பார்க் பத்தியும் கேட்டாங்க. அது ரெண்டையும் பத்தி எனக்கு தெரியாதுன்னு. இல்ல எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த இதுல வந்துட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன். அட்மின்ல ஸ்பார்க் பற்றி என்ன கேட்டாங்க ஜி? இல்ல அவங்க கேட்கல ஸ்பார்க் டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு. பட் எங்களுக்கு அந்த ஸ்பார்க் டெக்னாலஜி யூஸ் பண்றவங்க தான் வேணும் அப்படின்ட்டாங்க. ஓகே. ஸோ இட் மே பி லைக் அது வந்து கரெக்டான அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜி. ஸோ தே மைட் பி லுக்கிங் க்ளவுட் டேட்டா இன்ஜினியர் ப்ளஸ் டெவப்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூஸ்வலி AWS டெவப்ஸ்க்கு ஸ்பார்க் பெருசாக இட் மைட் நாட் பி ரிக்வயர். அந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இருக்கனால அப்படி இருக்குது. மற்றபடி யூ கேன் கோ ஃபார் AWS DevOps. உங்களோட கரண்ட் ஸ்கில் வித் இதுவே போகிறதே பெட்டர் தான். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் பெக்யூலியர். நீங்கள் ஸ்பார்க்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்பார்க் இஸ் அ டெக்னாலஜி, இஸ் மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. பட் அது AWS DevOpsக்கு தேவை கிடையாது. க்ளூ ஆல்சோ இட்ஸ் நாட் that much needed for Spark as far as I know. ஸோ அது இருக்குன்னு அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் ஒன் இதுதான் நினைக்கிறேன். மற்ற JD எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதில் எப்படி இருக்கு ஜி? ஓவரால் ஆஸ்கில் இது எல்லாமே இருக்கா நிறைய, இல்லை ஹவு இட் இஸ்? நோ அதுல ஜேடியில அவங்க கொடுத்ததுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் ப்ரிஃபரன்ஸா கொடுத்தது கியூபர்னெட்டட் டாக்கர் தான் கொடுத்துருந்தாங்க ஓகே. AWSல. ஸோ பட் ஆனா வந்துட்டு அங்க இன்டர்வியூல வந்துட்டு கேட்டது வந்துட்டு க்ளூவை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், க்ளூ டெக்னாலஜில ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ட்டாங்க. ஓகே ஓகே ஜி. ஐ திங்க் இட்ஸ் ஸோ ஸ்பெசிஃபிக் டு தட் அதனால ப்ராஜெக்ட் தான். அதனால் do not to worry. நீங்கள் AWS DevOps சர்ச் பண்ணுங்கள். தெர் இஸ் லாட் ஆஃப் கால்ஸ் அது. ஏன்னா அது AWS அவங்க வந்துட்டு சொன்னது ஜாப் ரோலும் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா AWS அட்மின் தான் சொன்னாங்க. ஸோ அதனாலதான் நான் கெட் கன்ஃபியூஸ்டு ஃபார் தட். இல்லை அது ஒரு இது இன்டர்வியூ தான். இட் லுக்ஸ் லைக் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெக்குவயர்மெண்ட்டுக்காக ஃபிட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் ஆச்சு. அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம். யூ கேன் ட்ரை ஃபார் AWS DevOps. Kubernetes Docker is there. It will be helpful. ஓகே ஓகே தேங்க்யூ ஜி. Thanks ஜி. ஓகே. அண்ட் ஸோ இங்கே இருக்கல எவ்வளோ பேர் AI படிச்சிருக்கீங்க ஆர் ஆக்டிவ்லி யூஸிங் இன் யுவர் ப்ராஜெக்ட்ஸ்? நீங்கள் இதில் பிங் பண்ணலாம். லைக் கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக் ஆல்சோ. இன் யுவர் டே டு டே ஒர்க் யாராவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா உங்கள் ப்ராஜெக்டில் ஆல்ரெடி? யாருமே யூஸ் பண்ணலையா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி யூஸ் ஆகுதுன்றது பாருங்கள். ஏன்னா ஏஐ க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தெர் இஸ் அ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடந்தது. ஸோ அதில் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஏஐ தான். ஏஐ எப்படி உலகத்தை மாற்றப் போகிறது, இது தாங்க கொஸ்டின் அப்படின்றது தான் அவங்களோட டாப்பிக்காகவே இருக்குது. ஸோ ஏன் இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடக்கிறது நமக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, தட் ரியலி இம்பேக்ட்ஸ் டவுன் செயினில் வந்தால் நம்மளோட வேலைகளை நம்மளோட மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏஐ இஸ் அடாப்டட் பை மெனி பீப்புள். அண்டு ஏஐ வந்துட்டு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடாது. ஸோ இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அதை நம்ம படிச்சுக்கிட்டோன்னா நம்ம டக்குன்னு ஒரு நாள் பார்த்துட்டு ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. க்ரோ ஆகும்போதே நம்ம கிராஜுவலாக க்ரோ ஆனோன்னா இட் வில் சேஞ்ச் அவர் கரியர், அவர் ட்ரெஜெக்டரியை சேஞ்ச் பண்ணி டக்குன்னு எங்கேயோ கொண்டு போய் விட்றோம். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா ஏஐயில் கோடிங் கற்றுக்கிறது அப்படி கிடையாது. எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது, ஹவு டு வி யூஸ் இட் பெட்டர், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். those who understand it they will get ahead. ஸோ அதுதான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ clear some certification in AI and not using efficiently apart from MS Copilot. ஓகே சூப்பர் ஜி. என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க ஜி? CLN FNG ஜி. ஓகே. which dev கேட்டிருக்காரு, which tools to learn ஹாஜி. ஸோ நான் வந்து ஏஐ மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் முடிச்சேங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து அசோசியேட் லெவல் இதுவும் எக்ஸாமும் வந்து கிளியர் பண்ணேன். ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி படிக்கணுன்றக்காக படிச்சது. பட் ஒன்றும் ஆன் த ஜாப்ல ஒன்றும் எஃபெக்டிவாக யூஸ் ஆகலை. ஸ்டக் ஹியர் வித் தட். இல்லை ஜி கண்டிப்பாக அது ஜாபில் யூஸ் ஆகலைனாலுமே இட்ஸ் பெட்டர் டு லேர்ன். அதை ஏன்னா ஜாபில் வர்றது இட் மைட் நம்மளோட ஜாப் இது பொறுத்து வரதுக்குள்ளே லேட்டாக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அஸ். ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நமக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்.
ஸோ அதுதான் தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ குட் சூப்பர் தேங்க்ஸ். விச் டூல்ஸ் டு லேர்ன் இன் ஏஐ? ஸோ ஏஐ டூல்ஸ் அப்படின்றத விட ஓவராலாக ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோபைலட் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கோபைலட்னா நீங்கள் கோடிங்கில் இருக்கீங்கன்னா கோபைலட் யூஸ் பண்ணி எப்படி கோடு ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அண்ட் இப்போது நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சாட்ஜிபிடியோ ஜெமினியோ யூஸ் பண்ணுறோன்னா அதில் எப்படி எஃபெக்டிவாக நம்ம ரிசல்ட்டை வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லைக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது ஓவராலாக. ஸ்டில் இட் இஸ் ரெலவெண்ட். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இதில் எப்படி கரெக்டான ப்ராம்ப்டை கொடுத்தா எப்படி அது கரெக்டாக வருது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம படிச்சுக்கிறது தான் இப்போதைக்கு இதை பற்றி. ஏன்னா ஏஐயில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் ஆர் கம்மிங். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று ஒரு 5 டூல் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் கோடு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்று, கோடு இது என்ன சொல்கிறது, கோடு செக் பண்ணுறதுக்கு ஒன்று அப்படின்னு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மெடிக்கலுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று வந்துட்டு இருக்குது. ஸோ டூலை நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. எப்படி வந்து எஃபெக்டிவாக ஓவரால் ஏஐ எப்படி வருது. மெயினாக நீங்கள் ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெமினை யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஜெமினையோ சாரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி கொடுக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். அண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்பார்ட் ஃப்ரம் இதில் எதாவது யூஸ் பண்ண. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் பூமி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறோமா, அதுக்கு பண்ணலாமா, இல்லை நம்ம குரூப்ஸ் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம் ரிப்ளை பண்ணுறதுக்கு பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ உங்களோட ஒர்க்கில் நீங்கள் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கீப் சீயிங். ஸோ டோன்ட் ஸ்டிக் வித் ஒன் டூல் பிகாஸ் தெர் ஆர் நியூமரஸ் டூல்ஸ். திடீர்னு டீப் சீக் வந்துச்சு, அகைன் நாளைக்கு என்ன டூல் வேணால் வரலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டூல்ஸ் இன்னும் ஒரு வருஷத்தில் அது இருக்குமானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு ஸ்பீடாக இருக்குது ஏஐயோட க்ரோத். சூப்பர். ஸோ வேறு யாராவது எனி அதர் டூல்ஸ் எனிபடி இஸ் யூசிங், எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் எனிதிங், உங்களோட லேர்னிங் ஆர் அபவுட் எனிதிங்? கயாசுதீன் பேசுறேன். ஹாய் கயாசுதீன். ஹலோ ஜி இப்போ ஏஐ சொல்றீங்க, எக்கச்சக்க டூல்ஸ் இருக்கு சொல்றீங்க. ஒரு ரோட் மேப் கிளாரிட்டி இல்லாத உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சாட் ஜிபிடியும் யூஸ் பண்றோம், கோபைலட் யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ ஜஸ்ட் அதே மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ராம்ப்ட் எப்படி எழுதுறது, கரெக்டான அவுட்புட் நம்ம எப்படி எடுக்கிறது? பிகாஸ் நம்ம ஜென்ரலா ஏதாச்சும் கேள்வி கேட்டாலே அது அவுட்புட் கொடுக்குது. அது எக்ஸாக்டா கரெக்டான அவுட்புட்டா இல்லையா சொல்லி நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அந்த ப்ராம்ப்ட் கரெக்டா எப்படி கத்துக்கிறது? கரெக்ட் ஜி. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது ஜி. கோர்ஸரால் நான் ஒரு கோர்ஸ் பார்த்தேன். லைக் அதில் நான் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒன்று படிச்சிருந்தேன் கோர்ஸரா இதில் .comல. அதில் பார்த்தீங்கன்னா கூகுளோட கோர்ஸ் அது அவங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் வந்து எப்படி ஏஐனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் வந்து நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கும் கோர்ஸில் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது ஐ வுட் சஜஸ்ட் தட் கோர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்றது. ஸோ அண்ட் ஆல்சோ எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ குட் திங். வி வில் ஆல்சோ ட்ரை டு புட் சம் யூனோ ஒரு செஷன் மாதிரி ட்ரை பண்ணுவோம் வீக்லி மீட்டப்பில். வி ஹாவ் சம் ஏ எக்ஸ்பர்ட் ஹூஸ் ஒர்க்கிங். வி வில் சி. நம்மளே ஏஜென்ட்டுக்கு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம், பட் அதுக்கப்புறம் அவங்க வேறு ப்ராஜெக்ட்ஸில் பிஸி ஆகிட்டதுனால நம்ம அடுத்த பேட்ச் போட முடியல. வில் சி, அது போடலாம். பட் தட்ஸ் பீங் அசைட் நம்ம வில் ட்ரை டு சி நெக்ஸ்ட் வீக்லி மீட்டப் ஒரு ஏஜென்ட்டுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் போட முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ எஸ் அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்குது, அது படிங்க. அண்ட் உங்களோட யூஸ் கேஸுக்கு கொஞ்சம் ட்வீக் பண்ணி பாருங்க. டோன்ட் பிலீவ் ஏஜி, அது ஒன்று இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எது வந்தாலும் நம்ப முடியறதில்ல இப்போலாம். அது பாட்டு எனக்கே சொல்லிட்டு இருக்கு தப்பு தப்பா. ஆமா, இதுல நமக்கு கோடிங் யூஸ் ஆகுமா ஜி? கோடிங் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? எனர்ஜி கோடிங் தெரிஞ்சு வச்சுக்கணுமா நம்ம ஏஐ கத்துக்கணும்னா? இல்லை, ஏஐ கற்றுக்கணுன்றதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம ஏஐ கிரியேட் பண்ண போகிறோமா இல்லை ஏஐ யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது 2 இருக்குது. ஸோ நீங்கள் ஏஐ கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கோடிங் தேவை இருக்கும். லைக் மாடல்ஸ் எப்படி பண்ணுறது அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜாபுக்குள்ள கோடிங் உங்களுக்கு தேவைப்படும், மற்றபடி ஏஐ கோடிங்க்கு தேவையில்லை. இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. என்ன டவுட்னா, இப்போ நிறைய ஜென்ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் ஓப்பனிங் வருது. அதுக்கு வந்து எல்எல்எம் நமக்கு எதுவும் தெரியல. ஜஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் ஜேடிஸ்லாம் செக் பண்ணும்போது எல்எல்எம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஜென்ஏஐ அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு கோடிங் தெரிஞ்சு வைக்கணுமா? பிகாஸ் ஆஸ் அன் அவுட் சைடர் நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல, அந்த ஃபீல்ட்ல என்ன எப்படி யூஸ் பண்றாங்க, என்ன நடக்குது சொல்லி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும். எஸ் அதில் எஸ் எனக்கு தெரிஞ்ச ஐடியா தரேன். பட் வி ஹாவ் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க கொடுத்த கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஆஸ்கர் இஃப் ஷி கேன் டாக் சம்திங் அபவுட் திஸ் டாபிக்.
ஸோ ஓவராலாக இப்போ நீங்கள் ஏஐ டெவலப் பண்ண போகிறீங்க, நீங்கள் எல்லாமே டெவலப் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கோடிங் தெரிய தேவை இருக்குது. நீங்கள் கோடிங் படித்தா தான் உள்ளே போயிட்டு யூ கேன் டெவலப் சம்திங். ஸோ அதுக்கு கோடிங் நமக்கு தெரியும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் தேர். பட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் டெவாப்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை டேட்டா இன்ஜினியரிங்காக இருக்கீங்க, இல்லை அதில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி இப்போ கோபைலட் மாதிரி யூஸ் பண்ணோன்னா அதுக்கு உங்களுக்கு கோடிங் படிக்க தேவையில்லை. ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி வி நீட் அ கோடிங். அண்ட் இதில் நம்ம என்ன இன்டர்வியூ ஆச்சு, நித்யா துரைசாமி அவங்களோட சேனலில் ரீசெண்டாக கூட போட்டிருக்காங்க எப்படி வந்து எல்எல்எம் டெவலப் பண்ணுறது, மெஷின் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சூப்பராக போட்டுருக்காங்க. அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ அதை அப்படியே அவங்க பைத்தானில் போடுறாங்க. ஸோ அது நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் அவங்க கோடிங் பைத்தான் வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ பைத்தான் இஸ் டெஃபினெட்லி நீடட். தேங்க்யூ ஜி. சூப்பர் ஜி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அண்ட் ஆஸ்கிங். சூப்பர் கைஸ். வேறு எனிதிங் எல்ஸ் எனிபடி? யாராவது யூஎஸ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட் டு செக் ஆன் த வின்டர் ஸ்டோம். ஐ திங்க் கோடீஸ்வரன்ஜி நீங்கள் யூஎஸில் இருக்க அந்த கோடீஸ்வரனா இல்லை வேற யாஜி? அருண்ஜி கோடீஸ்வரன் தான். நான் தான் ஜி யூஎஸ்ல இருக்கிறேன். இப்பதான் ஜாயின் பண்ணேன். டாலஸ். ஓ சூப்பர் ஜி, வெல்கம் ஜி. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. நானும் உங்க கேட்கலான்னு இருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்தும்போது உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்லைங்களா, இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து இட்ஸ் நாட் தட் குட் ஃபார் H1B. ஸோ நான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி கூட நான் அந்த செக் பண்ணி பார்த்தேன் அந்த கோர்சஸ், டேட்டா இன்ஜினியரிங் AWSல அந்த மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் வந்து லைக் ஏற்கனவே நான் படிச்சுட்டு இருந்த லைக் யூஸ் பண்ற இந்த ஸ்பார்க் அதெல்லாம் தான் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஸோ அடிஷ்னலா பாத்தீங்கன்னா கிளவுடு AWS மட்டும் யூஸ் பண்றாங்க, பட் எங்க சைட்ல வந்து GCP யூஸ் பண்றாங்க. ஸோ அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். பட் இப்போ வந்து நீங்க எப்படி இருக்கு மார்க்கெட், டேட்டா இன்ஜினியரிங்க்கு நல்லா இருக்கா? இல்லைன்னா இப்போ என்னோட கரியர் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஹடூப் அட்மின்ல தான் நான் இருக்கேன். நான் இப்போ கிளவுடரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் தே ஆர் ஸ்லோலி மூவிங் டு ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு அக்சல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபார் காஸ்ட்டுக்காக தே ஆர் ஜஸ்ட் பிளானிங் டு மூவ் இட். ஸோ அதுக்காக ஐ எம் ஜஸ்ட் தே ஆர் கிவிங் மீ சம் ட்ரைனிங்ஸ் டு ஆஸ் அன் அட்மின் நீங்க இதை பண்ணிக்கணும். பட் என்னோட லாங் டேர்ம் கோல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் திஸ் ஆன்ஷோர்க்காக ஐ ஜஸ்ட் டுக் அப் தட் அட்மின் ரோல். உங்களுக்கே தெரியும், நான் ஆஸ்ட் யூ ஃபார் கப்புள் ஆஃப் ஹெல்ப்லாம் கேட்டிருந்தேன், நீங்களும் கைட் பண்ணியிருந்தீங்க. ஐ ஆல்சோ அட்டெண்டட் ஃபியூ செஷன்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஸோ அதெல்லாம் வந்து இட் ஹஸ் கிவன் அ பேஸ். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன் அட்மின், ஐ வாண்ட் டு பி அன் டேட்டா இன்ஜினியர் தான். ஸோ ஐ வாஸ் அன் ஆஃப் ஷோர்ல வந்து ஐ வாஸ் GCP அண்ட் டேட்டா இன்ஜினியர் தான் இருந்தேன் நான். ஸோ அதில் வந்து இப்போ நான் திருப்பியும் ஐ வாண்ட் டு பிச் இன் திஸ் US மார்க்கெட்ல. அப்போ வந்து இருக்கணும்னா என்னென்னா நம்ம பண்ணணும். அதை ஏஐயும் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் சொல்ற மாதிரி ஏஐ வந்து இட்ஸ் இன்னெவிட்டபிள் சொல்யூஷன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு சேவ் காஸ்ட். அதில் ஏஐல வாட் ஆர் ஆல் த ஆட்டோமேஷன்ஸ் யூ கேன் பிரிங் இன், அப்படிதான் வந்து எவ்ரிடே டாபிக்ஸ் இட் ஹஸ் பிகம். ஸோ எல்லாத்துலேயுமே அப்படிதான் இருக்கு. காம்போ எப்படி இருக்க போகுது, இதுல நம்மளுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கா? இங்க லுக்கிங் அட் த ட்ரெண்ட், பிகாஸ் நம்ம இந்த ஃபினான்ஷியல் அண்ட் தென் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்க்குற வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு வந்துட்டு டேட்டா இன்ஜினியரிங்க்கு டெஃபினெட்லி குட் ஸ்கோப் இருக்குது. க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் டெஃபினெட்லி அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் அஸ் யூ செட் ஆல்ரெடி H1Bக்கு ஹியர் மார்க்கெட் இஸ் நாட் தட் குட். இட் இஸ் ஓகே, ஜாப் கிடைக்காம இல்லை, 3000 மூவாயிட்டு தான் இருக்காங்க, அது இல்லைன்னு இல்லை. அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த கேப் அண்ட் ஆல் இந்தியாவிலேருந்து வரது கொஞ்சம் சிக்கலாக இருக்கனால இட் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ் லைக் நெக்ஸ்ட் இந்த இயரில் வி வில் ஹாவ் மோர் ஜாப்ஸ். பட் ஸ்டில் மார்க்கெட் இஸ் நாட் தட் குட். பட் அதுலேயே டேட்டா இன்ஜினியரிங் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்கோப் இஸ் குட். ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங்க்கு தெர் இஸ் ஸ்டில் பீப்புள் ஆர் நீடட். H1Bல இருக்கிறது இது எல்லாருக்குமே உள்ள இஷ்யூ தான். அது நம்ம சுவிட்ச் ஆகுது, இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. அண்ட் இதில் ஏஐன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எல்லாருமே இது பண்ணிருக்காங்க, ரிசர்ச் இஸ் கோயிங். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ஃபுல்லி கோ இன்டு அதில் நம்ம போக தேவையில்லை. கரண்ட் இதில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு யூஸ் கேஸை நம்ம பக்காவாக பிடிச்சிட்டா அது போதும். இப்போ நீங்கள் ஒன் திங் இஸ் நீங்கள் வந்து யூ நாட் இன் அ ஹரி டு ஸ்விட்ச்.
நீங்கள் ம் ஸோ ம் நான் முன்னாடியே ஐ திங்க் ஒரு 2 months முன்னாடியே பேசியிருந்தோம். அப்போவே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து யூ கீப் ம். அண்ட் ட்ராக். நீங்கள் உங்களோட ஓகே இது growth அண்ட் லேர்னிங் அண்ட் தென் சர்ச்சிங் அதை வந்து நீங்கள் சைடில் பேரலாக வச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஓகே தட் யூ அட்டன் இன்டர்வியூ எதாவது அட்டன் பண்ணீங்களா இங்கே? இங்க ஒரே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுச்சு. அது வந்து தே ஆர் ஃபுல்லி லுக்கிங் இன்டு அ ஜிசிபி இன்ஜினியர். அதுல வந்து தே எக்ஸ்பெக்டிங் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. லைக் தே வாண்டட் டு ஹாவ் அ சர்டிஃபிகேஷன் ஆல்சோ. அது ஆர்கிடெக்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் அது வந்து என்கிட்ட இல்ல. பட் ஓகே ஆன்சர் ஃபியூ கொஷின்ஸ் பட் தே ஆர் நாட் பையிங் இட். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் தாட் ஐ கேன் ஸ்டில் ஓகே நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். ஏன்னா உங்களுக்கே தெரியும் I have around 18 years of experience. So அதனால வந்து they are looking for an architect kind of role. எஸ் டெஃபினெட்லி இங்கே நீங்கள் டூ சம் சர்டிஃபிகேஷன் either Okay. GCP ஆர் யூ கேன் லேர்ன் AWS ஆல்சோ டு உங்களோட எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு AWS கூட நீங்கள் பண்ணலாம். டூ Okay. சம் க்ளவுட் சர்டிஃபிகேஷன் சொல்யூஷன் Mhm. சர்டிஃபிகேஷன் படிங்க. பிகாஸ் இந்த மார்க்கெட்டில் Mhm. யூஎஸில் சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா யூ கெட் சம் சம் கிரெடிட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். உங்களுக்கு Okay. வேல்யூ சர்டிஃபிகேஷன் ஹியர் இந்த மார்க்கெட். ஸோ அதனால் நீங்கள் சரி சர்டிஃபிகேஷன் பண்ணுங்க இங்கே. சரி சரி சரி. சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா எனிவே மார்க்கெட் இஸ் நாட் தட் குட். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது இட் இன்க்ரீஸ் யுவர் சான்ஸ் ஆல்சோ. ஸோ Mhm. சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தென் யூ ஆட் காஃப்கா. லைக் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் இதுனா காஃப்கா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஜி, தெரியுமா? காஃப்கா ஒர்க் பண்ணிருக்கேன் ஜி. ஆஃப் சைட் சூப்பர் ஜி, இருக்கும்போது ஒர்க் பண்ணிருக்கேன். காஃப்கா சூப்பர். அப்புறம் நைஃபை நைஃபை, ஒர்க் பண்ணிருக்கேன். காஃப்கா, ம். நைஃபை, ஸ்பார்க் அண்ட் தென் லைக் அந்த ம். ஆனா நீ ரியல் டைம் பண்ணல ஜி. எல்லாமே நியர் ரியல் டைம் தான். லைக் இல்லை ரியல் தட்ஸ் டைம். ஓகே ஜி. இல்லை தட்ஸ் ஓகே as long as you worked on some project that's enough. ம். இப்போ நியர் ரியல் டைம் பண்ணிட்டு நீங்கள் ரியல் டைம் போடுறதுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. நான் ஒன்றுமே பண்ணாமே நான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் இட் அஸ் அ ரியல் டைம். இட்ஸ் நாட் அ பிக் இது. நிறைய சோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதை பற்றி ரியல் டைமில் என்ன இஷ்யூஸ் வரும், என்ன லைக் ரியல் டைமில் என்ன இஷ்யூ வரும் பேசிக்கலி லைக் மெசேஜ் லாஸ் ஆகக்கூடாது. ஹவு டு யூ ப்ரிவென்ட் ஆமா லாஸ்? நீங்கள் நியர் ரியல் டைம்லேயும் அதே தான் பண்ணணும். சப்போஸ் உங்கள் ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆகும்போது அதுலேருந்து கரெக்டாக அந்த ஒரு மெசேஜ் கூட விடக்கூடாது. இட்ஸ் எக்ஸாம்பிள் லைக் கரெக்ட் பேமெண்ட் தானே. நீங்கள் பேமெண்ட் ஆமா கொடுக்குறீங்க, ஒரு ம் மெசேஜ் மட்டும் போயிருச்சுப்பான்னா ஒரு அதில் ஒரு 5 லட்ச ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணனா 5 லட்ச ரூபா விட்டுட்டு கவுண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி. கரெக்ட் ஸோ ம் திஸ் புரியுது சினாரியோஸ் நீங்கள் கவர் பண்ணீங்கனாலே டேட்டா இன்ஜினியரிங்கில் யூ கேன் ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. அதனால் அந்த சரி சினாரியோ கவர் பண்ணுங்க. காஃப்கா இஸ் மெயின் டூல் அண்ட் ஆஹா க்ளவுடு. நீங்கள் ஜிசிபியில் ஓகே இருக்கீங்க, ஜிசிபி இஸ் ஓகே பட் நாட் டூ குட். பட் ஆஹா இஃப் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் லேர்ன் AWS ஆல்சோ. ஏன்னா ஜிசிபி தெரியலாம், AWS பெருசாக டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஸோ ஜஸ்ட் சரிங்க சி ஜி. ஜிசிபிக்கு ம் ரிலவெண்ட்டாக இங்கே என்ன AWS என்ன சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் புட் அஸ் யுவர் மல்டி கிளவுட். ஸோ தேட் ஓகே வில் கிவ் யூ புரியுது. ரியலி குட் அட்வான்டேஜ். இந்த ஓ மார்க்கெட் ஷூர் இப்படி ஷூர். இருக்கும்போது நம்ம வி ஹேவ் டு ட்வீக் சம்திங் லைக் திஸ் டு கெட் அஹெட். ம் அப்படி பண்ணுங்க. ஷூர் இன்னொரு ஜி. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஸோ ஓகே ஜி. யூ கீப் அக்வயரிங் த இது மார்க்கெட்டை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. டெஃபினெட்லி யூ ம் வில் கெட் சம்திங். பிகாஸ் உங்களுக்கு ஓகே அர்ஜென்சி இல்லை. பிகாஸ் ஆ I've seen people ஆ ஜாப்லேருந்து வந்துட்டு 60 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ தோஸ் ஆல் வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ். ஆமா ஸோ ஆமா ம் அவங்களுக்கே ஆனால் கிடைக்குது. பீப்புள் ஆர் ம் தேர் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வாங்கிடுறாங்க. பட் ஓகே உங்களுக்கு ஜி. அந்த சுச்சுவேஷன் இல்லைன்றதுனால யூ ட்ரை இட். பேரலாக ட்ரை பண்ணுங்கள். லிங்க்டின்ல ஷூர் ட்ரை ஜி. பண்ணுங்கள், இண்டீட் அதெல்லாம் ட்ரை பண்ணி அட்டன் சம் இன்டர்வியூஸ். ஓகே ஜி. தேங்க்யூ ஸோ மச். பட் தேங்க்யூ. க்ளவுட் டேட்டா இன்ஜினியர் இஸ் ரியலி குட். நீங்கள் ஈஸியாக ஸ்விட்ச் ம் ஆகலாங்க. அண்ட் நீங்கள் அட்மினாக இருக்கிறதுனால யூ கேன் ரியலி ஈஸிலி ஸ்விட்ச். இப்போ ஹடூப் அட்மினா இருக்கேன் நான். இல்லை தான் எனிவே ஆமா யுவர் இன் த சிஸ்டம். என்ன பண்ணுறாங்க என்னன்னு கரெக்ட். உங்களுக்கு தெரியும். ஒரு கோட் பார்க்கறதுனால நீங்கள் பார்க்க முடியும். யூ கேன் சி ஹவு த ஜாப் இஸ் ரன்னிங், எப்படி இருக்குது இல்லைன்றது. ஸோ தேட் கிவ்ஸ் யூ ஸோ மச் வேல்யூபிள் நாலேஜ். நானும் கொஞ்ச நாள் அட்மினாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே ஜி. அட்மின் நாலேஜ் வந்து எனக்கு எக்கச்சக்க நாலேஜ் கிடச்சிருச்சு. அந்த ஒரு ஓ 1 year ஒர்க் பண்ணேன். ஓகே எல்லா ஓகே. ப்ராஜெக்ட்லையுமே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் எனக்கு ஓவரால். ஸோ அந்த லெவல் ம் கிடச்சிடும் நமக்கு அட்மினாக இருக்கும்போது. கரெக்ட் ஜி. கரெக்ட். ஸோ ம் தேட் இஸ் வேல்யூபிள் திங். யூஸ் பண்ணிக்கோங்க அதை. ஷூர் ஷூர் ஜி. ஷூர். சூப்பர் ஜி, தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் ஏரியாவில் பனிலாம் ஓகே வச்சு ஆல் குட் இந்த ஏரியா? பனி ஃபுல்லா இருக்கு ஜி. நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ ஓ பார்த்தோம். ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு வந்தது இது பனி கிடையாது. இது வந்து என்ன சொல்லுது, ஸ்லீட். லைக் ஆ பனி சரி இன்னைக்கு தான் சரி. வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் போல வெளில. ஆமா இன்னைக்கு காலையில ஃபுல்லாவே மூடி இருக்கு. ஆமாம், இனிமேல் தான் வெளியில நல்லா போகணும். வியர் ப்ராப்பர் வியர்ஸ் இல்லைன்னா ஃப்ராஸ்ட் பைட் வந்துடும். கரெக்ட். இப்பதான் யூஎஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்கு. இல்லைன்னா நம்ம என்னடா சென்னைக்கே திருப்பி அந்த மாதிரி இருக்கேன்ற நம்ம சென்னைக்குள்ள டாலஸ்ல. கரெக்ட். சூப்பர். இந்த வால்மார்ட்டில் போனால் எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம ஊர்ல ஆமா இருந்து தமிழ் தெலுங்கு அதான் பேசிகிட்டு இருப்பாங்க மெயின்லி. ஆமா ஃபுல்லா அதான். சூப்பர். நான் இர்விங்ல இருக்கிறதால மோஸ்ட்லி தெலுங்கு கம்யூனிட்டி பீப்புள் தான் ஆமாம்மா, இருக்கிறாங்க. தெலுங்கு தமிழ். ஆமாம், தமிழும் பட் ஆப்வியஸ்லி நம்ம பார்ப்போம் நிறைய இதில்.
தமிழும் இருக்காங்க நிறைய பேர். இந்த கம்யூனிட்டியில நான் ஜெஃபர்சன்ல தான் இருக்கேன். ஸோ இங்கே ஓ நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் ஓ கம்யூனிட்டி இருக்காங்க. ஆமாம்மா, இங்கே பட் நிறைய இருப்பாங்க. சூப்பர், சூப்பர். ஃபென்டாஸ்டிக் ஜி, தேங்க்யூ. தேங்க்யூ. Yes. Okay, yes. Anybody else has any questions or anything to discuss? General discussion also fine. We can we are end of the time on top. So any general discussions or anything we can discuss and then we'll close. ஸோ ஓவரால் தமிழ் மூவியில் நாங்கள் என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கோன்னா, நாங்கள் இல்லை, நான் பேசிக்கலி ஸோ கோர்ஸ் ரிலேட்டட் அதெல்லாமே வந்துட்டு ஐ எம் பிளானிங் டு கிவ் இட் டு த லைக் யூனோ, அதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் ஓப்பன் செஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம வீக்லி மீட்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஓவரால் அதர் திங்ஸ் புதுசாக ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணலான்றது என்னோட ஒரு நோக்கமாக இருக்குது இந்த வருஷத்தில் 2026. என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி டெக்னாலஜி, தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஆல்சோ நீடட் சம் இன்புட்ஸ், அந்த மாதிரி பண்ணுன்றது என்னோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதை தமிழ் பூமிக்குள்ளே கொண்டு வரலாம், அதை நான் பண்ணலான்றது என்னோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோர்ஸ் ரிலேட்டட் வாட் எவர் இட் இஸ் யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட். நம்ம டீம் இருக்காங்க, தேர் வெல் எக்யூப்ட் அண்ட் லாஸ்ட் 2 years தேர் ஹேண்ட்லிங் இட் ரியலி வெல். ஸோ தே வில் பி டேக்கிங் இட் கம்ப்ளீட். ஸோ இதுதான் என்னோட சைட் அப்டேட்ஸ் ஓவரால் ஹவு திஸ் இஸ் கோயிங். Okay, so this, if there is nothing to discuss, we can wrap today's session. Yeah, anybody has anything? Yeah. Are you going to wrap up? கேட்கலாமா? இல்லை, I don't know how much time we have. நீங்க ஆஃப்லைன் அப்புறம் இல்லை ஃபைன், நான் வெளியில் பண்ணி நான் வெளிலையும் போக முடியாது, நீங்கள் பேசலாம். ஓகே, கரெக்டாக நீங்கள் வேற சொன்னீங்க நான் டெக்னிக்கலும் கைண்ட் ஆஃப் கெட்டிங் இன் டு இட் அப்படின்னு. பிரீஃபா என்னுடைய ப்ரொஃபஷனல் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஐ திங்க் இப்போ இருக்கிற இன்புட் எனக்கு என்ன தேவை. உங்கள் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஹலோ, உங்கள் வாய்ஸ் கேட்கல. இஃப் யூ ஆர் டாக்கிங் இன் மியூட். ஹலோ, இல்ல மற்றவருக்கு நான் பேசுறது கேக்குதா இல்ல நான் தான் இன்டர்நெட்ல இல்லையா? அவரோட வாய்ஸ் கட் ஆயிட்டு. ஓ கரெக்ட், உங்களோட வாய்ஸ் இப்போ ஓகேவா? எல்லாருக்கும் கேக்குதா? இப்போ கேக்குது ஜி. சொல்லுங்க. ஓகே, ஸோ ஜென்ரலி வந்து நான் டெக் சப்போர்ட்ல ஆரம்பிச்சேன் கரியர். அப்புறம் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் போச்சு. மோர் தென் ஆல்மோஸ்ட் லைக் 15+ years of work experience ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் மாதிரி போயிட்டு இருந்தது. On fine day, entire program was got wiped up and we were asked to go. I mean, like joined a company where pay cut and role cut. I mean, role என்ன role இருந்தோ அந்த கம்மியா இருக்கு. இப்போ even though I have certifications அந்த மாதிரி இருந்தாலும் it's like need of the hour, you have to be in a job. நிறைய விஷயங்கள்ல வந்து you have to endure things which are not very conducive for your growth. அப்படிதான் இருக்கு. ஸோ இங்கே பெருசாக ஒன்றும் க்ரோத் இருக்க மாதிரி தெரியல. பட் ஐ நீட் திஸ் ஜாப். உங்களுடைய டீமும் ஒன்றும் சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி தெரியல. பிகாஸ் யூஆர் ஆல்சோ சீனியர் மெம்பர் ஜாயினிங் அ ஜூனியர் ரோல். அந்த ஒரு கைண்ட் ஆஃப் I don't know if I have to say discrimination. அதுவும் ஃபேஸ் பண்ணிட்டு சரி ஐ ஸ்டில் ஹாவ் டு நீட் திஸ் பட் ஐ வில் க்ரோ அப்படின்ற அந்த இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டு ஸ்டே அப்லோட் அண்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நிறைய விஷயங்கள் இந்த பெருசா டெக்னிக்கலாக க்ரோ ஆகிற மாதிரியும் சரி, கம்யூனிகேஷன் வைஸ் க்ரோ ஆகிறதும் சரி, எதுவும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. பட் இன்டர்னலாக அப்புறம் மூவ் ஆகலாம் அப்படின்ற ஹோப்போடு தான் ஜாயின். At this point of time, inputs, what I need is more than technical. It is more like, how to stay put, how to sail through, how to grow. I don't know if I was clear in what I'm asking. Yes, very clear actually. ஒன்று மட்டும் எனக்கு சரியாக கேட்கல. என்னென்னா நீங்கள் இப்போ வந்துட்டு யுவர் ஜூனியர் ரோலில் இருக்கீங்க. லைக் இஷ்யூஸ் யூஆர் அடாப்டிங் ஆர் உங்களுக்கு கீழே யாராவது நீங்கள் யாராவது மேனேஜ் பண்ணுறீங்க, அவங்க தேர் ஜூனியர், லைக் ஹவு த டைனமிக்ஸ், லைக் நீங்கள் சீனியர் லெவலில் இருந்தீங்க, இப்போ யுவர் இன்ட்டு ஜூனியர் லெவல், ஸோ யூ ஃபீல் கைண்ட் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படி இருந்து அந்த அந்த இது சொல்கிறீங்களா இல்லை எப்படி? கரெக்டாக இஸ் இட் ரைட்? ஆமாம், சீனியர் ரோல்லேருந்து ஜூனியர் ரோல் வந்திருக்கோம். ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஐ எம்
பார்ட் ஆஃப் த டீம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் தட் நம்ம அந்த மோட்டிவேட்டடாக இருக்கிறதோ இல்லை ஜென்ரலி ஹவு பீப்புள் ஆர் சீயிங் யூ ரைட். ஓகே வேலை போயிட்டு வந்திருக்காங்க, ஓகே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ட்ரீட்மெண்ட். ஈவன் தோ யூ ஹாவ் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் டு எக்ஸல். அது ரொம்ப பெருசாக இந்த எல்லாத்துக்கும் மேனேஜர் அப்ரூவல் கேட்கணும், டிஎல் ஓகே சார் எஸ் சார் அப்படின்ற ஓப்பன் இல்லை. வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃப்ரெண்ட் ஐ ஹாவ் டு சே ஒர்க் கல்ச்சர். எஸ் ஓகே ஓகே ஜி, நான் அண்டர்ஸ்டாண்ட். ஜி பேசிக்கலி ஜி எப்படின்னா லைக் இது என்ன சொல்ற ஈஸியர் செட் அண்ட் டன் அப்படி மாதிரி தான் இருக்கும். பட் ஐ ஆல்சோ கோன் த்ரூ உங்களுக்கு இது இல்லை, பட் சிமிலர்லி ஐ கான் த்ரூ சம் சுச்சுவேஷன்ஸ். பட் எனக்கு இட் வாஸ் ஸோ லிபரேட்டிங். ஏன்னா அங்கே இருக்கும்போது நம்ம லைக் என்ன ஸோ மச் இது நம்ம தலையில் போடுறாங்க, நம்ம அவங்கள போகிறோம் அப்படி இருந்துச்சு எனக்கு. ஒன்ஸ் நம்ம ஒரு எம்ப்ளாய் ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு ஓகே நமக்கு அதெல்லாம் பெருசாக தேவை, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இருக்கலான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ வாட் வி திங்க் இஸ் வி திங்க் அபவுட் இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி அபவுட் மீ ஜி. இல்லை வி திங்க் அபவுட் டூ மச் அவர்ஸ். நம்ம பெரிய நம்ம அது பண்ணிட்டோம் அப்படியே கிடையவே கிடையாது. எங்கே இருந்தாலுமே வி கேன் மேக் அன் இம்பேக்ட் ஜி. ஸோ எங்கள் டீமில் ஒரு பையன் இருந்தான், லைக் போன டீமில் லைக் நான் மேனேஜராக இருந்தேன் அப்போ அந்த பையன் இருந்தான். ஸோ அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் ஒரு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, லைக் வி டென்ட் கிவ் ஹிம் டீம் லீடு ஒன்றுமே கிடையாது. பட் ஹி ஆக்டட் அஸ் ஸோ மச் டீம் லீடர். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து அவனே பண்ணுவான், எல்லாத்தையுமே பண்ணுவான். வாட் எவர் த ஹெல்ப் ஹீ கேன் ப்ரொவைட் ஹீ வில் டூ. லைக் இப்போ ஒருத்தர் ப்ராஜெக்ட்லேருந்து வராருன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவான், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ லைக் அந்த மாதிரி தான் வாட் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஹிம். எப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஓகே நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருந்தேன், இப்போ நான் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இது அப்படி கிடையாது. நம்மளால் என்ன இம்பேக்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் ஜி. ஸோ தேட் இஸ் அ மெயின் திங். தட்ஸ் ஒன்லி திங் ஆக்சுவலி. லைக் இப்போ நீங்கள் மேனேஜராக இருக்கும்போது யூ ஹேட் த ப்ரிவிலேஜ் டு இம்பேக்ட் மெனி பீப்புள். ஒரு 10 பேர் உங்களுக்கு கீழே இருக்காங்க, ஒரு 20 பேர் உங்களுக்கு இருக்காங்கன்னா since you are good, உங்களோட ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி ஆர் சர்வீஸ் மைண்ட் இஸ் ஹெல்பிங் ஸோ மெனி பீப்புள்ஸ். ஸோ இப்போ நவ் யூ ஆர் இன் சம் அதர் பொசிஷன். ஜஸ்ட் நம்ம தான் திங்க் பண்ணுறோம் நம்ம மேலே போய்ட்டோம் கீழே வந்துட்டோம், அப்படி கிடையாது. வி ஆர் இன் சம்மர் பொசிஷன். இங்கே நம்மளால் என்ன இம்பேக்ட் பண்ண முடியும், லைக் யூ ஃபர்கெட். உங்களுக்கு மேனேஜர்கிட்ட கேட்கணும்னா ஓகே கேட்டு யூ ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் வாட் எவர் த சுச்சுவேஷன். நம்ம இப்போ இங்கே இருக்கோம்னா அவர்கிட்ட கேட்கணும்னா கேட்டு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட சபார்டினேட்ஸை இஃப் யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் ஹெல்ப், வாட் எவர் த ஹெல்ப் நம்ம பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணாலே தட் இஸ் த பிகஸ்ட் திங் வி கேன் டூ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட இது. ஏன்னா இப்போது தட்ஸ் வாட் ஓவரால் நான் இது தமிழ் நம்ம பேசுறது எல்லாமே எப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துக்கணும். நம்ம பெருசாக அது பண்ணுறோன்னு திங்க் பண்ணாலே அது ரொம்ப இட்ஸ் வெரி வாட் இஸ் இட்ஸ் ஹார்ட், இட்ஸ் ஹெவி பர்டன் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங் யூ கேன் சேஞ்ச் ஃப்ரம் யுவர் செல்ஃப் டு see in a different way. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் தாங்க தமிழ் மூவி நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் பாருங்கள் செஷன்லாம் எடுக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி இருந்தே நான் ஒரு 10 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோடதுன்னு நான் நினச்சா இட் இஸ் ஸோ மச் பர்டன். லைக் ஒரு மண்டே அந்த பர்டனை வச்சு நம்மளால் சுற்றவே முடியாது. அதனால் டோன்ட் திங்க். நான் அப்படி நினச்சி இப்போ இல்லைங்க நான் இப்போ கோர்ஸ்லாம் எடுக்கிறது இல்லைங்க வரலங்கன்னு தான் நான் பெரிய இதை பண்ண மாதிரியும் பொண்ணு பண்ண மாதிரியும் அப்படி கிடையாது. ஸோ ஆல்வேஸ் see the reality ஜி. ஸோ இதில் ஒன்றும் என்னென்னா எனக்கு வாட் ஹெல்ப் மீ இஸ் யோகா. ஸோ முன்னாடி நான் ஐ வாஸ் பர்டன் டூ மச். ஐயோ நம்ம பண்ணலைன்னா முன்னாடி என்ன நடக்கும்னா இப்போ சப்போஸ் கோர்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் சம். ஏன்னா இப்போ மல்டிபிள் கோர்சஸ் போயிட்டு இருக்குது, மல்டிபிள் ட்ரெயினர்ஸ் புது ட்ரெயினர் கொண்டு வருவோம், அது ஒரு இது வரும். ஸோ ஒரு ட்ரெயினர் ஒரு ஃபீட்பேக் நல்லா வரல, எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னார்னா இம்மீடியட்லி எனக்கு அப்படியே பிளட்டெல்லாம் பாயில் ஆகும். ஸோ என்னமோ நான் தான் தூக்கி நிறுத்துகிற மாதிரி. நத்திங், அப்படி கிடையவே கிடையாது. தென் ஐ அண்டர்ஸ்டுட். அப்போ தான் என்னால் ஐ கேன் ஆப்ரேட் பெட்டர். அப்போ அந்த இதில் எதையா பண்ணி விட்ருவேன். லைக் அதனால் ஒரு ட்ரெயினர்லாம் கூட நான் சண்டை போட்டு தேவையில்லாமல் அது இதாகிடுச்சு. லைக் he was genuinely he was having a problem, I failed to understand. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் எதையுமே ரன் பண்ணலை, இட் இஸ் ரன்னிங் இட் செல்ஃப். அதுதான் இப்போவும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் என்னோட லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஹோப் இட் மைட் ரெசனேட் ஆர் சம்திங் லைக் தட். இப்போ நான் எப்படி இருக்கேன்னா ஓகேங்க ரன் ஆகுது, நம்மளால் இம்பேக்ட் பண்ண முடிஞ்சதை பண்ணலாம். இஃப் தெர் இஸ் ஃபெயிலியர் ஐ ஹாவ் சம் லெவல் ஆஃப் சே இன் த திங். ஃபினான்ஷியல் மேட்டரில் நான் ஐ கேன் டூ சம்திங், சே சம்திங். ஸோ நான் நினைக்கிறது ஐ கேன் டூ. இப்போ சப்போஸ் வராங்க ஒரு ஃபீஸ் வராங்க அப்படின்னா ஐ கேன் கிவ் 100% ரீஃபண்ட் வித்தவுட் இம்பேக்டிங் ட்ரெயினர் ஷேர். அவர் ட்ரெயினர் ஃபீஸ் இல்லாமல் நானே கொடுத்துடலாம், பிகாஸ் இட்ஸ் இன் மை ஹேண்ட். ஸோ இட்ஸ் ஹெல்பிங் தெம், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இட்ஸ் ஹெல்ப்ஸ். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் வரதுனால ஐ வாஸ் சேஞ்சிங்.
பட் நான் தான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ரியலி ஹார்ட் ஹிட்டிங் ஜி. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் அண்ட் யோகா ஹெல்ப் மீ ரியலி. ஸோ கிவ் இட் அ ட்ரை. கொஞ்சம் யோகா அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், இட் வுட் ரியலி ஹெல்ப். அண்ட் கீப் லேர்னிங். டெஃபினெட்லி நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷனில் வாட் எவர் இல்லை, நீங்கள் ஒழுங்காக இந்த மாதிரி பீப்புளை உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புளை இம்பேக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கோ டு த ஹைட்ஸ் யூ வில் நெவர் இமேஜின் ஜி. ஸோ தட்ஸ் அ ட்ரூ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வேறு யார் கூட இதில் ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ எஸ் சி ஷூர், கண்டிப்பாக. தேங்க்யூ. திஸ் வாஸ் மச் நீடட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் சேஞ்சுக்கு. எனக்கு கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் ஆச்சு. என்னடா இது இப்படி போகுது, என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. ஷோர் ஜி, தேங்க்யூ. ஐ மீன் லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு வெரி பர்டனிங் அண்ட் ஹெவி திங் டு திங்க் தட் என்னால தான் எல்லா அணியும் மூவ் ஆகுது அப்படின்னு. அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை ஜி. ஸோ தேட் இஸ் ரியலி ராங். நம்மளால் எதுவுமே நடக்கிறது இல்லை. இப்போ லைக் தேட் இஸ் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளி இன்டெலெக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ ஸோ மச் பவர் டு டூ திங்ஸ். இல்லைனா ஒரு ஓப்பன் செஷனெல்லாம் போடுறது லைக் நான் ட்ரைனிங் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ டூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எங்கள் ஆஃபீஸ்லேயும் அதே தான், சேம் திங். நான் தாங்க அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன்னா ஃப்ரைடேலாம் தூங்கவே முடியாது, லாகினே பண்ண முடியாது, லைக் ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். லைக் ஐயோ ப்ராஜெக்ட் அப்படி போயிடுச்சு, அது போல என் மேனேஜர் என்னை பற்றி இப்படி பேச, என்னையை பற்றி அவன் முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் இருந்தேன் ஆக்சுவலாக, நான் லீவில் இருந்தேன், இந்தியா வந்திருந்தேன். ஒரு மெயில் அனுப்புகிறாரு, யாரோ இருக்கோ மெயில் அனுப்பி, ஆர்வம் வந்து இது இப்படி இந்த டீம் என் பேரை கூட சொல்ல, அவர் இந்த டீமில் இவன் இப்படி பண்ணிட்டான், இந்த டீமால தான் பிரச்சனைன்னு சொன்னார். நான் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு மெயில் அனுப்புறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் த இம்பேக்ட் ஐம் காசிங் டு மை பாடி, யாருக்கு பிரச்சனை வருதுன்னா என்னை சுற்றி இருக்கவங்களாம் பிரச்சனை. நான் வெக்கேஷனில் இருக்கேன், வீட்டில் எல்லாருக்கும் அவங்கள்ட்ட தான் நான் எரிஞ்சு விளாட்றேன். லைக் என்ன ஆஃபீஸ் வேலையில் இருக்கேன், கிளம்புங்க, அவங்கள நான் வெளில கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த டயத்தில் நம்ம வி கேனாட். ஸோ இந்த மாதிரி வி ஆர் ஈஸிலி டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் அவர் ஓன். நம்ம தான் பெரிய ஆள் நினைக்கும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ டோன்ட் திங்க் தட் நம்ம ஒரு சாதாரணமான ஆளுங்க ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னு நினைங்க. அது மாதிரி நீங்கள் பெருசாக இருந்தீங்க கீழே வந்துட்டீங்க அப்படிலாம் கிடையாது. டோன்ட் எவர் பிலீவ் தட். உங்களுக்கு வந்து ஒரு தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்பாக்ட் சம்திங். இப்போ சுச்சுவேஷனால் அதுமாதிரி நம்ம ஒரு இடத்துல மேனேஜராக இருக்கோம்னா அது நம்மளால் மட்டுமே கிடையாது. ஸோ மெனி ஃபோர்ஸஸ் ஆக்டிங். இப்போ நான் வந்து யூஎஸில் இருக்கேன்னா இட் இஸ் நாட் மை, என்னோட இதுவே கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நாள் புரிஞ்சுது. தென் தேட் கிவ் மீ ஸோ மச் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் இது வந்து டூ மச் ஃபார்ஃபெஸ்டாக இருக்கலாம், பட் இல்லை. இப்போ ஒரு லாஜிக் படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் படித்தேன், தமிழ் மீடியத்தில் படித்தேன். அப்போ அமெரிக்கானா என்னென்னு எனக்கு தெரியாது, அமெரிக்காலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது. நான் தமிழ் மீடியத்தில் 12th வரை படிச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸஸ் பிளேயாக இருக்குது பாருங்கள். லைக் யாரோ காமராஜர் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கலைன்னா நான்லாம் படிச்சிருக்கவே மாட்டேன். லைக் ஊரில் தான் இருந்திருப்பேன், ஏதோ பண்ணிகிட்டு இருப்பேன். இங்கே வந்தனால நான் பெருசாகிட்டேன், அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஒரு வேலையில், நீங்கள் இப்போ வேலையில் இருக்கிறதுக்குமே கவர்மெண்ட் டிசிஷன் இருக்குது, இன்டர்நேஷ்னல் டிசிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் நல்லது பண்ணியிருக்காங்க, அவங்களாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம வேலையில் இருக்க நான் தான் பெரிய ஆளுன்றது கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத். ஸோ இன்டெலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வேறு, ஒன்ஸ் யூ லிவ் இட் அப்படின்றது வேறு. இதை ஜஸ்ட் கீப் திங்கிங் ஜி, இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். நமக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருக்கான்னு ஜாலியாகிடும் எல்லாமே. ஸோ தேவ் வந்து அது வந்து தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் அபவுட் யோகா. ஏன்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான மாதிரி இருக்கு, எல்லாமே நெகட்டிவாக பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, ஐ வாஸ் திங்கிங் அபவுட் புக்ஸ் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் அ ப்ராக்டிஸ். தினமும் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்மால் ப்ரீதிங்காவது பண்ணுவோம். இட் வாஸ் அஃபெக்டிங் மை ஹெல்த். நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். இட் வாஸ் அஃபெக்டிங் மை பர்சனல் மென்டல் ஹெல்த் அண்ட் ஆல்சோ ஸ்லோலி அஃபெக்டிங் அதர்ஸ் அரவுண்ட் மீ. ஸோ பிஃபோர் இட் பிகம் டூ மச், ஐ வாண்டட் டு ஷாம்பி பண்ணிட்டு இருந்தா, maybe I have to restart some practice where. திஸ் ஆப் ஜி, இந்த மிராக்கிள் ஆஃப் மைண்ட்னு ஒரு ஆப் இருக்கு, இந்த ஆப் ட்ரை பண்ணுங்க. ஐ வாஸ் ட்ரைங் லாஸ்ட் ஒரு 200 days பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட் ரியலி ஹெல்ப்ஸ். இது ஃப்ரீ ஆப் தான். ஸோ கிவ் இட் ஜஸ்ட் 7 minutes ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்க. நான் என்னோட ஸ்டேட்டஸில் அடிக்கடி வைப்பேன், என்னால் முடியும் போதெல்லாம் வைப்பேன். ஸோ கிவ் இட் ட்ரை. நான் பிங் பண்ணுங்க, நான் அந்த ஆப்போட லிங்க் அனுப்புறேன். Thank you. I mean, like, I think what I like about Tamil Bhoomi is like consistency. ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணால் கூட நம்ம வந்து யூடியூப்ல பார்க்க முடியும். அண்ட் ஈகோ சிஸ்டம், இந்த இதில் இப்போ காலில் இருக்கவங்களுக்கும் நிறைய இன்புட்ஸ், அவங்க கேட்குற கேள்வி மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு. என்னோட கேள்வி இல்லைனா கூட மற்றவங்க கேட்குற கேள்வி மூலமாக எனக்கு இன்புட்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு இன்புட்ஸும் கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் டு யூ அண்ட் யுவர் டீம் அண்ட் ஆல் தி ஃபெலோ மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஹியர் அண்ட் வெல் விஷஸ் ஆஃப் Tamil Bhoomi. Thanks, Ji. Thanks a lot. All the best. And you can always reach out to us anytime, Ji. This நம்மளோட அதான் மெயின்லி இந்த இதை தான் நாங்கள் இந்த மாதிரி இதை நாங்கள் அட்ரஸ் பண்ணணுன்ட்டு பர்சனலாக என்னோட இதுவாக இருக்குது. ஏன்னா
we don't see much of it. ஏன்னா அதுதான் பேக் போனாக இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் ஒர்க்கிங் டு சி. ஏன்னா இப்போதைக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் டு டூ. என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் ஜாலியாக இருங்க இப்படி பண்ணால் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஐ வாண்ட் டு ரிலி சி எப்படி அதை கொண்டு வரலான்னு. இப்போ AWS DevOpsனால் ஒரு சிலபஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணிடலாம். பட் இதில் ஒரு சிலபஸே இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ லெட்ஸ் சி எப்படி ஒர்க் ஆகுது. இந்த இயரில் ஐ வாண்ட் டு ரியலி டூ சம்திங். ஒரு வாட் எவர் இட் இஸ் வில் டூ. யாருக்காவது யாருக்காவது ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். வி வில் சி எப்படி இம்பேக்ட் பண்ணலாம். பிகாஸ் இஸ் மச் நீடட் திங். As we don't talk about it much, but it's much needed. And Dave, one of my friend is a manager now and a junior role. As he is friendly, he can survive. He don't care about anything else. Yes, true ji. Kandipa. Friendly-ஆ இருக்கிறது it's good. தேங்க்யூ ஜி. எஸ், ஆமா, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது அடிக்கடி மறந்து போகுது. உள்ளுக்குள்ள சின்ன ஃப்ரிக்ஷன் வந்ததுன்னா ஐ ஹாவ் டு கீப் ரிமைண்டிங் மை செல்ஃப். ஐ மீன் லைக் டு ஸ்மைல் அண்ட் டு பி ஃப்ரெண்ட்லி. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்புட் ஜி. கண்டிப்பாக. அதான் நம்மளால ஒன்றும் நடக்கலன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஜி. உண்மையிலே நடக்கல, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் வி கேன் டூ. நம்ம தேங்க்ஃபுல்லாக இருந்தாலே ஒர்க் ஆகும் ஜி. யா, ட்ரூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜி. குட். தேங்க்யூ. ஓ எஸ், யா. வேறு எனிதிங் எல்ஸ் எனிவன் வாண்ட் டு டிஸ்கஸ் ஆர் வில் க்ளோஸ்? ஓகே, சூப்பர். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் டுடேஸ் செஷன். இன்றைக்கி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. லைக் அகைன் சண்டே யூ கைஸ் ஆர் ஜாயினிங் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் இருந்து யூ கைஸ் ஆர் டிஸ்கஸ் லைக் இது பண்ணி லிசன் பண்ணுறீங்க. ஸோ தேட் இஸ் அ மேஜர் சப்போர்ட் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம லைக் as long as there is a community supporting and இது வர வரைக்கும் தான் நம்ம ஒர்க் ஆகும். இல்லை இப்போ யாருமே ஜாயின் பண்ணலைன்னா யாருக்காக பார்க்க டீ ஆத்துன்ற மாதிரி செஷனே நடக்காது. ஸோ as long as there is a support, the system will evolve and it will go. That's what boosting us also to do more things. So thanks a lot, and once again we'll meet in next week. Probably நம்ம இந்த இதில் prompt engineering I'll try to schedule bring somebody and do some session on it. So thanks a lot. நன்றி, வணக்கம்.